ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம வந்து பிரபு கொஞ்சம் நான் வெளியே இருக்கேன் பிரபு, கேட்டுக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து 11 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பகவான் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, வீடா வீதியா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக உலகத்தை பற்றியும் அப்புறம் வந்து பௌதிக உலகத்தை பற்றியும் பகவான் பேசியிருப்பார். இது வந்து என்ன சொல்றது, புருஷோத்தம யோகம் அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ எப்படி வந்து இந்த டிட்டாச்மெண்ட், இந்த என்டையர் இந்த பௌதிக உலகம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து ஒரு மரத்துக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. அந்த மரம் வந்து பர்வேட்டட் ரிஃப்ளெக்ஷன், ரைட், தலைகள் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு அது கொடுத்துருக்க அனலஜி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எப்படி ஒரு குளத்துல நின்று ஒரு மரத்தை ஏரிக்கரையில அந்த ஒரு பெரிய மரம் இருக்கு, அதை நம்ம வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி இருக்கும்னா அப்படியே வந்து டில்ட்டா இருக்கும், உல்டாவா தெரியும் நமக்கு. ஸோ அதுல இருக்கப்படுற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பௌதீகமான விஷயங்கள், பௌதீகமான காரியங்கள், மரங்கள், பழங்கள் எல்லாம் போய் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, வேதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து கீழே இருக்கிறது மனிதர்கள், மேல இன்னும் ஃபர்தரா பார்த்தோம்னா வந்து தேவர்கள் பத்தி பார்த்தோம். அதுல எப்படி அதுல இருந்து நம்ம வந்து அந்த 3வது ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த கோடாரி அப்படிங்கிற அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த அட்டாச்மெண்ட் வந்து நம்ம வந்து அதை கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டிட்டாச்மெண்ட் ஆயிடுவோம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பகவான்கிட்ட எப்படி சரணாகதி அடையணும் அப்படின்ட்டு நம்ம 4வது ஸ்லோகத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன் நமக்கு வந்து அது என்ன மாதிரி அந்த கோலோக பிருந்தாவனம் வந்து குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அங்க சூரிய வெளிச்சமோ சந்திர வெளிச்சமோ கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஒரு ஜீவராசி வந்து எப்படி வந்து மாற்றம் அடைகிறது, ரைட்டா, அதை பத்தி பார்த்தோம். அப்புறம் வந்து சோல் வந்து எப்படி வந்து ஆத்மா வந்து எப்படி ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போகுது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம் நம்ம. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகங்கள் பார்த்தோம் அப்படின்னா மிச்சம் 12ல இருந்து 20 வரைக்கும். ஸோ இதுல வந்து 12ல இருந்து 15 வரைக்கும் எதை பத்தி பேசப்படுதுன்னா கிருஷ்ணர் தான் பராமரிப்பவர். ஸோ 3 விஷயமா பராமரிக்கிறார். ஒன்று வந்து இந்த காஸ்மிக் லெவல்லனா நமக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த பிரபஞ்ச லெவல்ல வந்து எப்படி வந்து பார்த்து பகவான் வந்து பராமரிக்கிறார், என்ன மாதிரிலாம் பராமரிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பர்சனலா எப்படி அந்த மாதிரிலாம் வந்து பகவான் வந்து பார்த்துக்கிறார். பிளஸ் ஆத்ம ரீதியாக பரமாத்மாவா லெவல்ல எந்த மாதிரி வந்து பகவான் வந்து நம்மளை பராமரிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஃபர்தரா வந்து எல்லா வேதங்களுடைய சாரம் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து 16ல இருந்து மிச்சம் 20 வரைக்கும் அந்த 5 ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து 12வது ஸ்லோகம் படிக்கலாம். பிரபு நீங்க மியூட்ல இருக்கீங்க பிரபு. எஸ் மாதாஜி, நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் மாதாஜி. ஓகே, இப்போ கேக்குதா? யாரு படிக்க கூப்பிடலாம்? ஃபர்ஸ்ட்ல இருந்து பேரு ஆர்டர்ல. அச்சுதா அசோக் ஆனந்த பிரபு இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அத்யாதித்யகதம் தேஜோ யத் ஆதித்ய கதம் தேஜோ ஜகத் பாஷயதே அகிலம் ஜெகத் பாசயதே அகிலம் யத் சந்தாம் சந்தாமசி யத் சாக்னோ யத் சந்திரமசி யத் சாக்னோ தத்தேஜோ விதி மாமகம் தத்தேஜோ வித்தி மாமகம். உலகம் முழுவதிலும் இருளை விளக்குகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடமிருந்தே வருகின்றது. மேலும் சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசமும் கூட என்னிடமிருந்தே வருகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த 3 ஸ்லோகம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 12, 13, 2 ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரபஞ்ச லெவல்ல பகவான் வந்து எப்படி வந்து
பகவான் பராமரிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து கிருஷ்ணர் சொல்றார், யத் ஆதித்யோகம் தேஜோ, ரைட்? ஆதித்யனா வந்து சூரிய எப்படி வந்து உலகம் முழுவதும் வந்து இருளை நீக்கி எப்படி வந்து அந்த சூரிய பிரகாசம் இருக்கோ அது வந்து என்கிட்ட இருந்தா வருதுன்னு சொல்லி இங்க வந்து பகவான் சொல்றார். மேலும் சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசம் கூட என்னிடமிருந்தே வருகிறது அப்படின்ட்டு இங்க பகவான் சொல்றார். ஸோ பர்பட்ல என்ன சொல்றார், விஷயங்களை எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை அறிவில்லாதவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இருப்பினும் இறைவன் இங்கு விளக்குபவற்றை புரிந்து கொள்வதால் ஒருவன் ஞானத்தில் நிலை பெற ஆரம்பிக்க முடியும். சூரியன், சந்திரன், நெருப்பு மற்றும் மின்சாரத்தினை அனைவரும் காண்கின்றனர். சூரியனின் பிரகாசம், சந்திரனின் பிரகாசம், நெருப்பு அல்லது மின்சாரத்தின் பிரகாசம் ஆகியவை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடமிருந்தே வருகின்றன என்பதை புரிந்து கொள்ள முயல வேண்டும். நம்ம வந்து அது எப்படி அதை வந்து அங்கிருந்தா வருதுன்னு கிருஷ்ணர் சொல்றார், அதை வந்து நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இங்க பிரபுபாத் சொல்றார். அவ்வளவே. வாழ்வை பற்றி இத்தகைய கருத்து கிருஷ்ண உணர்வின் தொடக்கமாகும். இதுதான் வந்து நமக்கு வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம், அதத்தோ பிரம்ம ஜிக்ஜாஷா இல்லையா? நம்ம வந்து நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இதை வந்து ஒரு ஆன்மீக வாழ்வையோட தொடக்கமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும், ரைட்? நம்ம யாரு, நமக்கும் எனக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட பகவானை யாரு? ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தங்களை பத்தி நல்ல விஷயங்களை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம அவரை பத்தி தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் யாரு, அவருக்கு என்ன நலங்கள் பிடிக்கும் அப்படின்ட்டு அவர் மேல ஒரு அன்பால ஈர்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நபர் வர்றார், மூணாம் மனுஷன் மாதிரி வந்துட்டு போறாரு அப்படின்னா வந்து அவர்கிட்ட பேசுவோம், அதுக்காக வந்து மரியாதை எல்லாம் இருக்க போதில்லை, ஜஸ்ட் பேசுவோம் நம்ம. பட் ஆனால் அவரை பத்தி அவர் மேல ஒரு ரொம்ப அன்பு அதெல்லாம் நமக்கு கிடைக்காது. வருவாரு, பேசுவாங்க, போயிடுவாங்க. பட் ஆனால் ஒரு நாட்பட்ட நபரையோ அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் யாரு, அவர் எப்பேற்பட்டவர், என்ன மாதிரிலாம் பிஹேவ் பண்றாரு, அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அவர் மேல இருக்கிற அபிப்பிராயங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாசிட்டிவா இருந்ததுன்னா இன்க்ரீஸ் ஆகும், நெகட்டிவா இருந்ததுன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். பட் அந்த மாதிரி இடத்துல வந்து நெகட்டிவா இருந்ததுன்னா நம்ம வந்து கொஞ்சம் விலகி ஒதுங்கி நின்றுக்கணும். டிவோட்டி சர்க்கிள்ல வந்து நம்ம வந்து அபராதங்கள் பண்ணாம நம்ம வந்து ஒரு விலகி அவரை பத்தி மற்ற பக்தர்களை பத்தி குறை சொல்லாம நம்ம வந்து விலகி நம்ம பாட்டுக்கு நம்மளோட சாதனா பார்த்துக்கணும், ரைட்? அப்போ ஆனா வந்து நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா ஒரு நல்ல பக்தர்களோட சங்கத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய மாற்றங்கள், நிறைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்கும். ஆன்மீகத்துல முன்னேற்றங்கள் இருக்கும், வந்து முன்னாடி பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால வந்து இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் தொடக்கம். இது ஜட உலகில் உள்ள கட்டுண்ட ஆத்மாவின் முன்னேற்றத்துக்கு பேருதவியாக அமையும். உயிர்வாளிகள் இயற்கையாகவே பரமபுருஷரின் அம்சங்கள். திரும்பவும் பிரபுபாத் எஸ்டாப்ளிஷ் பண்றார், இந்த உயிர்வாளிகள் வந்து நம்ம பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா, நம்ம வந்து பகவானுடைய ஒரு அங்க உறுப்புகள்னு சொல்லிட்டு திரும்பவும் எஸ்டாப்ளிஷ் பண்றார். அந்த அம்சங்கள் எவ்வாறு இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்ல முடியும் என்பதற்கான ஒரு சிறு குறிப்பை இங்கே அவரே வழங்குகிறார். அப்பேற்பட்ட அந்த ஜீவராசி பகவானுடைய ஒரு அங்க உறுப்பு வந்து எப்படி வந்து பகவான்கிட்ட திருப்பி போறது அப்படிங்கிற வந்து இங்க இந்த பாதத்துல சொல்றார். பிரபஞ்சம் முழுவதையும் சூரியனை பிரகாசிக்கப்படுகிறது என்பதை இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். பரப்பர பிரபஞ்சங்களும் பல்வேறு சூரியன் சந்திரன் கிரகங்களும் இருக்க ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு சூரியன் மட்டுமே உள்ளது. பகவத்கீதையில் 10.21 கூறப்பட்டுள்ளபடி சந்திரன் நட்சத்திரங்களில் ஒன்றாகும். நட்சத்திரானாம் அகம் சசி. சூரிய ஒளிக்கு காரணம் பரமபுருஷுடைய ஆன்மீக வெளியில் இருக்கும் ஆன்மீக ஒளியே. சூரியன் உதித்தவுடன் மனிதன் செயல்கள் தொடங்குகின்றன. மக்கள் உணவுப் பொருட்களை தயாரிக்க நெருப்பை மூட்டுகின்றனர். தொழிற்சாலை போன்றவற்றை தொடங்கவும் நெருப்பை மூட்டுகின்றனர். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா சூரியன் உதித்தவுடன் மனிதனின் செயல்கள் தொடங்குகின்றன. ஸோ நமக்கு வந்து நைட்ல வந்து தூங்குனதுக்கு அப்புறம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் மார்னிங்ல வந்து என்ன பண்றோம், நமக்கு எல்லா விதமான காரியங்களும் செய்யறோம். அதே மாதிரி அந்த பிரபஞ்சத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து மரங்கள், செடி, கொடிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சூரிய வெளிச்சத்தினால நமக்கு எல்லா விதமான நமக்கு வந்து ஆகாரங்கள்லாம் கொடுக்குது. காய்கறி, கனிகள், நமக்கு பழங்கள்லாம் நமக்கு வந்து கொடுக்கப்படுது. எல்லாமே சூரிய வெளிச்சத்தினாலதான் நமக்கு எல்லாமே நடக்குது எல்லாமே. அதே மாதிரி அந்த நெருப்பை பத்தி பேசும்போது இந்த நெருப்பை தொடங்கவும், அதாவது தொழிற்சாலை போன்றவற்றை தொடங்கவும் நெருப்பை மூட்டுகின்றனர். நெருப்பில்
உதவியால் பற்பல காரியங்கள் செய்யப்படுகின்றன. எனவே சூரிய உதயம், நெருப்பு, சந்திரனின் ஒளி ஆகியவை உயிர்வாளிகளுக்கு மிகவும் இன்பம் தருபவை. இவற்றின் உதவியின்றி எந்த உயிரினமும் வாழ முடியாது. எனவே சூரியன், சந்திரன், நெருப்பு ஆகியவற்றின் ஒளியும் பிரகாசமும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணனிடமிருந்து தோன்றுகின்றன என்பதை புரிந்து கொள்ள முடிந்தால் ஒருவனது கிருஷ்ண உணர்வு ஆரம்பமாகும். ஸோ எல்லாத்துக்குமே காரணம் கிருஷ்ணர் தான், பகவான் தான் காரணம். இது எல்லாமே இது இல்லாம, இந்த 3 விஷயங்கள் இல்லாம நம்மளால வாழ்க்கையில நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து கிருஷ்ண பக்தியோட ஒரு ஆரம்பம், கிருஷ்ண உணர்வா தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஆரம்பம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சந்திரனின் ஒளியால் எல்லா காய்கறிகளும் வளர்க்கப்படுகின்றன. பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரது கருணையினாலேயே தாங்கள் வாழ்கிறோம் என்பதை மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும்படி நிலவொளி மிகவும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கின்றது. அவருடைய கருணை இல்லாவிடில் சூரியன் இருக்க முடியாது, சந்திரன் இருக்க முடியாது, நெருப்பும் இருக்க முடியாது. சூரியன், சந்திரன் மற்றும் நெருப்பின் உதவியின்றி யாரும் வாழ முடியாது. இவை கட்டுண்ட ஆத்மாவின் கிருஷ்ண உணர்வை தூண்டக்கூடிய சில சிந்தனைகள் ஆகும். இப்ப சில நேரம் வந்து நமக்கு வந்து இந்த 3 விஷயங்கள் பிரபுபாத் வந்து தெளிவா கொடுத்திருக்கார். பகவானும் சொல்றாரு, இந்த 3 விஷயங்களுமே இல்ல அப்படின்னா வந்து இந்த பிரபஞ்சத்துல நம்மளால எதுவுமே வந்து ஒரு 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 வாழ்க்கையை வந்து வாழ முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ரைட்டா? ஸோ சந்திரன் எல்லா காய்கறிகள் வளர்வதற்கு, சூரியன் வந்து பிரகாசமா இருக்கிறதுக்கு, ரைட்? இருட்டுல வந்து நம்ம வந்து நம்ம வீட்டுல கரண்ட் போயிடுது அப்படின்னா நம்ம வந்து எப்படி நம்ம கஷ்டப்படும் இல்லையா? ஒண்ணுமே தெரியாது, பக்கத்துல யாரு இருக்கானே தெரியாது. அதே மாதிரி அமாவாசை இருட்டுலயுமே நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப வந்து சூரியன் இல்லை. அப்ப சூரியன் வெளிச்சத்தில் இருக்கும்போது எப்படி வந்து பிரபு அடிக்க சொல்வார் இல்லையா? எப்படி வந்து இந்த ஞானம் அப்படிங்கிற நாலேஜ் இருந்தது அப்படின்னா அங்க வந்து பிரகாசமா இருக்கு, எல்லாமே பிரகாசமா இருக்கும். அதே மாதிரி இந்த சூரியன், இந்த பிரபஞ்சத்துல வந்து சூரியன் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எந்த விதமான ஒளியுமே கிடைக்காது. அப்ப வந்து நம்ம வந்து ஒரு இருட்டாதான் இருப்போம். ஓகே, எப்படி ஞானம் இல்லாதவங்க இருக்கிற மாதிரி அந்த இது. அதனால வந்து சூரியனும் சந்திரனும் நெருப்புமே வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு வந்து பிரபஞ்சத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்து மூலமாக. அடுத்த ஸ்லோகங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லோகம் அகிலா மாதாஜி. गाम आविश्य च भूतानि காம் ஆவிஷ்ய ச பூதானி तारायाम्यहं ओजसा தாராயாம்யகம் ஓஜசா उष्णामि चौषधि सर्वा உஷ்ணாமி சௌஷதி சர்வா सोमो भूत्वा रसात्मकः சோமோ பூத்வா ரசாத்மகா. நான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகின்றேன். எனது சக்தியினால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன. நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா, காம் ஆவிக்ஷ பூதானி. காம் அப்படின்னா வந்து கிரகங்கள், ஆவிக்ஷ அப்படின்னா வந்து நுழைந்துருது, பூதானி அப்படின்னா வந்து உயிர்வாளிகள். ஸோ நான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகிறேன். எனது சக்தியினால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன. நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகிறேன். எல்லா கிரகங்களும் காற்றில் மிதப்பது இறைவனின் சக்தியினாலேயே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஒவ்வொரு அணுவிலும், ஒவ்வொரு கிரகத்தினுடன், ஒவ்வொரு உயிர்வாளிலும் நுழைகின்றார். இது பிரம்ம சமிதியில் விளக்கப்பட்டுள்ளது. பரமபுருஷ பகவானின் சுய விரிவுகளில் ஒருவரான பரமாத்மா எல்லா கிரகங்கள், பிரபஞ்சங்கள், உயிர்வாளிகள் மற்றும் அணுக்களிலும் கூட நுழைவதாக அங்கு கூறப்பட்டுள்ளது. எனவே அவர் நுழைவதால் அனைத்தும் முறையாக தோற்றுவிக்கப்படுகின்றன. ஸோ நம்ம பார்க்கலாம், இங்க எல்லாமே வந்து பகவானுடைய ராஜ்யத்துக்கும், பகவான் ரூல் பண்றதுக்கும், மனுஷங்க நம்ம ரூல் பண்றதுக்கும் வித்தியாசங்கள் நம்மளே பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து பகவானுடைய கட்டுப்பாட்டு கீழ் இருக்கிற இந்த எல்லா பிரபஞ்சங்களுமே எப்படி இருக்கு அப்படின்னா கரெக்டா அதனுடைய வேலையை அதை செஞ்சிட்டு இருக்கு. ஓகேவா? காலையில சூரிய உதயம்
எப்படி வரணுமோ 5 மணிக்கு 5:45 ஆர் 5:50 எந்தெந்த ஊருக்கு தகுந்த மாதிரி வந்து 6 மணிக்கு சூரிய உதயம்னா கரெக்டாக நடக்கும். அதே மாதிரி சன்செட்டுமே வந்து கரெக்டாக நடக்கும். சந்திரன், ஒவ்வொரு பௌர்ணமி, அமாவாசை எல்லாமே பார்த்தீங்கன்னா பகவானுடைய அவருடைய கட்டுப்பாட்டு கீழே எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா நடந்துகிட்டே இருக்கு. ஓகே, அது வந்து பகவானுடைய கட்டுப்பாட்டு கீழ் இருக்கிறனால எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. இதே வந்து நம்மளோட கட்டுப்பாட்டு கீழ் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதை கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலேன் நம்ம ஊர்ல, இல்லை ஏதோ ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம கோவில்லையே, ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் கோவில்லையே கூட இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னு கிடையாது. நாங்கள் வந்து ரெட் சிக்னல் போட்டிருக்கோம், அப்போதான் நம்ம ஆளுங்க வந்து டூ வீலரில் வந்து அதை கிராஸ் பண்ணி போவாங்க. ஓகே, ரெட் ஆம்பர்ல இருந்துச்சுன்னா கூட, ஆரஞ்சு கலர் இருந்ததா கூட வந்து நிற்கணும், ஆனால் நிற்க மாட்டாங்க. க்ரீன்ல இருந்தால் தான் போகணும். ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயங்கள் பார்த்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ரைட்டா? ஸோ அதனால தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணுற ரூல்ஸோ அதெல்லாமே வந்து ஏன் மக்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா, பிகாஸ் யாருக்குமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, நான் அப்படிங்கிறது தான். நான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், நான் பண்ணணும், நான் ஏன்னா பகவான் அங்க வந்து சென்டர்ல கிடையாது. மற்ற பிரபஞ்சத்தில் எல்லாமே வந்து பகவான் சென்டர் தான், எல்லாமே பகவான் சுத்தி தான் நடக்குது. ஸோ பகவானை சுத்தி நடக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ரைட்டா? ஸோ பிரபஞ்சம் எல்லாமே பெர்ஃபெக்டா நடக்கிறதுக்கு காரணம் வந்து கிருஷ்ணா இஸ் இந்த சென்டர். எல்லா விஷயத்திலுமே எல்லா பிரபஞ்சங்களுமே வந்து இங்க பிரபா சொல்றார், எல்லா கிரகங்களும் காற்றில் மிதப்பது இறைவனின் சக்தினாலேயே. எல்லா பிரபஞ்சங்களும் அந்த ஒரு கடுகு மூட்டையை கொட்டி விட்டா எவ்வளோ பிரபஞ்சங்கள் இருக்கும், எண்ணிலடங்கா பிரபஞ்சங்கள் இருக்கு. அது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா வந்து அப்படியே காத்துல மிதந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அன்னைக்கு போன வாரம் பார்த்தோம் இல்லையா, எப்படி வந்து ஒரு ஆன்மீக உலகம், அதுக்கப்புறம் வந்து பௌதிக உலகம், அதுல வந்து ஒரு பிரபஞ்சம் தான் இருக்கு. அது மாதிரி எண்ணிலடங்கா பிரபஞ்சங்கள் இருக்கு. அந்த பிரபஞ்சத்துல கர்ப்போதகஷாய விஷ்ணு இருந்து பிரம்மா வர்றார். பிரம்மாவோட அந்த தாமரை தண்டுகள் தான் வந்து நமக்கு வந்து 14 லோகங்கள் இருக்குன்னு பார்த்தோம் நம்ம. ஸோ எல்லாமே வந்து பகவானுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு இருக்கிற எல்லா பிரபஞ்சங்களுமே வந்து பெர்ஃபெக்டா இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னா பகவானோட சக்திகள் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இங்க வந்து நம்ம பௌதிக உலகத்துல பகவானுடைய எக்ஸ்டர்னல் எனர்ஜி அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. பட் ஆனா நம்ம வந்து அந்த சக்தியை கரெக்டா ஃபாலோ பண்றோமானா கிடையாது. ரைட்டா? அதனாலதான் வந்து நம்ம நிறைய விதமான துன்பங்கள் நமக்கு வருதுங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். உடலில் ஆத்மா இருக்கும்போது மனிதன் நீரில் மிதக்க முடியும். ஆனால் உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்த பிறகு, அதாவது மரணத்திற்கு பிறகு உடல் மூழ்குகின்றது. உடல் அழுகி போன பிறகு குச்சிகளை போன்று அதுவும் மிதப்பது உண்மையே. ஆனால் மனிதன் மரணமடைந்தவுடன் உடல் நீரில் மூழ்கிவிடும். அதுபோல இவ்வெல்லா கிரகங்களும் விண்வெளியில் மிதக்குகின்றன. அதற்கு காரணம் பரமபுருஷ பகவானின் உன்னத சக்தி அந்த கிரகங்களில் நுழைந்திருப்பதே. ஸோ இதுக்கு வந்து பிரபுபாத் வந்து அனாலஜி தர, எப்படி வந்து ஆத்மா இந்த உடல்ல இருக்கிறதுனால தான் நம்மளால எல்லா விஷயங்களை வந்து இப்போ பிரபுபாத் கொடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தண்ணியில போடுறோம் அப்படின்னா நம்மளால நீந்த முடியும், அல்லாட்டி நம்மளால அட்லீஸ்ட் மிதக்க முடியும் அப்படின்னா ஆத்மா இருக்கிறதுனால தான். டல் மெட்டீரியல், அதாவது வந்து உயிரில்லாத வஸ்துக்களை போட்டோம்னா என்ன ஆகும்? உயிருள்ள பொருட்களை போட்டோம் அப்படின்னா வந்து அது தண்ணியிலே மிதக்கும், ட்ரை பண்ணும், மேலே வரதுக்கு ட்ரை பண்ணும். பட் ஆனால் உயிரில்லாத வஸ்துக்களை போட்டோம் அப்படின்னா, இப்போ பிரபுபாத் கொடுக்குற எக்ஸாம்பிள் வந்து ஆத்மா இல்லை அப்படின்னா வந்து டெட் பாடியை போட்டோம் அப்படின்னா அது தண்ணியில மூழ்கிடும். அதே மாதிரி எந்த வித டல் மெட்டீரியல்ஸ், உயிரில்லாத பொருட்களை போட்டோம்னா, கல்லோ இல்லை சேரோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம போட்டோம் அப்படின்னா அது அப்படியே தண்ணியில மூழ்கிடும். ஸோ அதே மாதிரி இங்க பிரபுபாத் என்ன கொடுக்குறாருன்னா, எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, அதே மாதிரி பகவான் வந்து ஒவ்வொரு கிரகத்தினுள்ள இருக்கிறனால அந்த என்டையர் பிரபஞ்சங்களுமே வந்து அப்படியே மிதந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்க சொல்றாரு. ஸோ அதனால வந்து இந்த எக்ஸாம்பிள் சொல்றாரு பிரபுபாத். ரைட்டா? ஆத்மா இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எதுவுமே இல்லை இல்லையா? அதே மாதிரி பகவான் இல்லை அப்படின்னா இந்த ஹோல் பிரபஞ்சமே கிடையாது. ஸோ பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அவரது சக்தி ஒவ்வொரு கிரகத்தின் கைப்பிடி மண்ணை போன்று தாங்கிக் கொண்டுள்ளது. யாரேனும் கைப்பிடி மண்ணை பிடித்துக் கொண்டிருந்தால் மண் கீழே விழுவதற்கு சாத்தியமில்லை. ஆனால் அவன் அதனை காற்றில் விட்டெறிந்தால் அது கீழே விழுந்துவிடும். அது போலவே
காற்றில் மிதந்து கொண்டுள்ள இந்த கிரகங்கள் உண்மையில் பரமபுருஷரின் விஸ்வரூபத்தின் கைப்பிடியில் இருக்கின்றன. அவரது வலிமையினாலும் சக்தியினாலும் அசையாத பொருட்கள் அனைத்தும் தத்தம் இடங்களில் நிலைத்துள்ளன. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளே சூரியனை பிரகாசிக்கின்றது என்பதை கிரகங்கள் நிலையாக தத்தம் பாதையில் செல்கின்றன என்றும் வேத மந்திரங்கள் கூறப்பட்டுள்ளன. அவரது உதவி இல்லாவிடில் காற்றில் வீசப்பட்ட மண்ணை போன்று எல்லா கிரகங்களும் சிதறிப்போய் அழிந்துவிடும். சோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நம்ம வந்து என்ன சொல்லுவோம், நம்ம வந்து 6 மாசம் சூரியன் வந்து ஈஸ்ட்ல இருந்து நார்த் நோக்கி போகும். சூரியன் வந்து நார்த்ல இருந்து சவுத் நோக்கி வர அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம, ரைட்? அப்போ பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்கா அந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து பகவான் தான் அப்படிங்கிற விஷயத்த திரும்பவும் வந்து பிரபுபாத் வந்து சுட்டி காட்டுகிறார். அவரது உதவி இல்லாவிடில் காற்றில் வீசப்பட்ட மண்ணை போல எல்லா கிரகங்களும் சிதறி போய் அழிந்துவிடும். அது மட்டுமின்றி புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாலேயே சந்திரன் எல்லா காய்கறிகளையும் வளர்க்கப்படுகின்றன. சந்திரனின் தாக்கத்தால் காய்கறிகள் சுவை பெறுகின்றது. நிலவொளி இல்லாவிடில் காய்கறிகள் வளரவும் முடியாது, சுவை கொடுக்கவும் முடியாது. மனித சமுதாயம் வசதியாக வாழ்ந்தபடி உணவுப் பொருட்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு பரமபுருஷரின் கருணையே காரணம். இல்லாவிடில் மனித சமுதாயம் உயிர் பிழைப்பிக்க முடியாது. ரசாத்மகா என்னும் சொல் மிகவும் முக்கியமானது. பரமபுருஷருடைய கட்டுப்பாட்டில் சந்திரனுடைய ஆதிக்கத்தினால் எல்லா சுவையை பெறுகின்றன. ரசாத்மகனா சுவை, ரசம். அப்போ சூரியன் பார்த்தோம், சந்திரன் வந்து இந்த பிரபஞ்சத்துல நமக்கு வந்து ஒரு காய்கறிகள், அந்த ஜீவராசிகளுக்கு சாப்பிடக்கூடிய அந்த காய்கறிகள் எல்லாமே வந்து எப்படி எதுல கிடைக்குது அப்படின்னா வந்து சந்திரனுடைய தாக்கத்தினால் அவரோட ஒளியினாலதான். அப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் திரும்பவும், ரைட்? இப்ப இந்த மனித வாழ்க்கையில வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் வந்து சூரியன் சந்திர பத்தி எல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. எதை பத்தியும் இந்த மாதிரி பிரபஞ்சம் வந்து ஒரு அஸ்டானிஷ் பண்ணணும், நம்ம வந்து ஒரு ஆச்சரியப்படணும். எப்படி வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி எந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆச்சரியப்படணும். அது ஆச்சரியப்படாம என்ன பண்றோம்னா நம்மளே வந்து நம்ம பெரிய ஆளு, நமக்கு எல்லாமே தெரியும் விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனா அந்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இப்ப வந்து நம்மளே கேட்கலாம், எப்படி வந்து ஆன்மீகத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இதே ஒரு சின்ன தூண்டுகோல். சூரியன் சந்திரன் முன்னாடி பார்த்து சொன்ன மாதிரி சூரியன் சந்திரன் நெருப்புலி இது எல்லாமே அந்த உலகமே இந்த பிரபஞ்சமே கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து இது எப்படி பகவான் வந்து படைச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது ஒரு பகவான் மேல நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வரும். அப்ப பக்தி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தோணும். பட் ஆனா அதெல்லாம் புரிஞ்சிக்காம நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்ற மாதிரி வந்து பை சான்ஸ் எவ்ரிதிங் கிரியேட்டட், எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நடந்ததுன்னு சொல்லி எதுவுமே ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. எல்லாம் பகவானுடைய கிருப்பை இல்லாம அவருடைய சங்கல்பம் இல்லாம எதுவும் நடக்காது. அந்த விஷயத்தை நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து அதை என்ன சொல்றது, அதை கண்டுபிடிக்க அட்லீஸ்ட் அதை வந்து நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணா கூட நம்ம வந்து ஸ்லோவா வந்து பக்தியில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்பதான் வந்து பகவானை அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஓகே, பகவான் வந்து எந்த மாதிரி எல்லாம் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணும்போது தென் பகவான் இருக்கிற நமக்கு ஒரு சில ஈர்ப்புனால அப்படியே வந்து ஸ்லோவா நம்ம வந்து பக்தியில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த பதத்துல நம்ம வந்து சூரியன் 2 பதத்துலயுமே சூரியன் சந்திரன் அந்த நெருப்பை பத்தி பகவான் இங்க பேசியிருக்காரு. இதுதான் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா பிரபஞ்சத்து லெவல்ல எந்த மாதிரி எல்லாம் பகவான் மெயின்டைன் பண்றாரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். 14வது ஸ்லோகம். பத்மாவதி ஜனார்த்தனன் மாதாஜி, 14 ஸ்லோகம். கேக்குறதா பிரபு? ஹரே கிருஷ்ணா. கேக்குறது மாதாஜி. எஸ் பிரபு. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதः பிராணபான சமாயுக்தः பசாம்யன்னம் சதுர்விதம். எல்லா உயிர்வாழிகளின் உடலிலும் ஜீரண நெருப்பாக இருக்கும் நான் உட்சுவாச காற்றுடனும் வெளிசுவாச காற்றுடனும் இணைந்து 4 விதமான உணவை செரிக்க செய்கிறேன்.
ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்போ இங்க வந்து இதை சொல்றாரு அப்படின்னா இந்த பர்சனலா வந்து எப்படி பகவான் மெயின்டைன் பண்றாரு அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ இங்க எல்லா உயிர்வாளிகளின் உடலிலும் ஜீரண நெருப்பாக இருக்கும் நான் உட்சுவாச காற்றுடன் வெளிசுவாச காற்றுடனும் இணைந்து 4 விதமான உணவை செரிக்க செய்கிறேன். நம்ம உடல்ல இருக்கிற இந்த டைஜஷன் சிஸ்டத்தை வந்து யாரு பராமரிக்கிறா அப்படின்னா பகவான் தான் பராமரிக்கிறது. தான் பர்சனல் லெவல், ரைட்டா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சாப்பிட்றோம், ஏதோ மெஷின் ஒர்க் ஆகுது, இதே நம்ம பார்த்துக்கலாம், இதையே நம்ம ஆச்சரியப்படலாம். இது ஒரு ஆச்சரியம் தானே. எப்படி வந்து பிரபஞ்சம் வந்து எப்படி தானா இயங்கிட்டு இருக்கோ, பகவானோட கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படி சூப்பரா இயங்கிட்டு இருக்கோ, அது ஒரு ஆச்சரியம். இது ஒரு ஆச்சரியம் வந்து நம்மளுடைய சரீரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பகவான் என்ன இருக்காரு, நெருப்பா இருந்து நம்மளோட டைஜஷன் பவர் எல்லாம் பாத்துக்கிறாரு. அந்த 4 விதமான உணவை செரிக்க செய்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றாரு. ஆயுர்வேத சாஸ்திரத்தின் படி உண்ணும் உணவை செரிக்க செய்யும் நெருப்பு ஒன்று வயிற்றில் இருக்கின்றது. இந்த நெருப்பு எரியாத போது பசி இல்லை. இந்த நெருப்பு முறையாக எரியும் போது நமக்கு பசி ஏற்படுகிறது. சில சமயங்களில் இந்த நெருப்பு சரியாக இல்லாத போது சிகிச்சை தேவைப்படுகிறது. எல்லா நிலைகளிலும் இந்த நெருப்பு முழுமுதற் கடவுளின் பிரதிநிதியாகும். ஸோ பகவானுடைய ஒரு அங்க உறுப்பு ஆர் பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கிருஷ்ணா. பிரம்மன் அல்லது பரமபுருஷர் நெருப்பின் உருவில் வயிற்றினுள் இருப்பதாகவும் எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் அவர் செரிப்பதாகவும் வேத மந்திரங்களிலும் பிருகத் ஆரண்ய உபனிஷத்தில் 5.9.1 உறுதி செய்கின்றனர். அயம் அக்னி வைஸ்வானரோ யோயம், அந்த புருஷ ஏனேதம் அன்னம் பட்சத்தே. எனவே எல்லா விதமான உணவுப் பொருட்களை செரிப்பதிலும் அவர் உதவி செய்வதால் உண்ணும் விஷயத்தில் கூட உயிர்வாளி சுதந்திரமானவன் அல்ல. செரிப்பதில் பரமபுருஷர் அவனுக்கு உதவி செய்யாவிடில் உண்பதற்கு சாத்தியமில்லை. பிரபுபாத் வந்து ஒரு சம்பட்டி அடிக்கிறார். என்ன சொல்றார், நம்ம வந்து உயிர்வாளி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், பகவான் வந்து பிரபஞ்சத்தை என்னதான் படைச்சா கூட இருந்தா கூட நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நான் தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, முன்னாடி பார்த்தோம் இல்லையா. அப்ப இங்க பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, ஈவன் அந்த நம்ம பாடியில நம்ம சாப்பிட்ற உணவை செரிக்கிறது கூட யாரோட கருணை வேணும் அப்படின்னா வந்து அதுவும் வந்து பகவானுடைய உதவி செஞ்சால் மட்டும்தான் அது செரிக்க செய்ய முடியும். முன்னாடி சொல்றாரு இல்லையா, அப்ப வயிற்றுல நெருப்பு வந்து ப்ராப்பரா இருந்ததுன்னா எரியும் போது நமக்கு பசி ஏற்படும். ப்ராப்பரா இல்லைன்னா அந்த நெருப்பு வந்து எரியலை அப்படின்னா நமக்கு வந்து அந்த என்ன சொல்றது, அந்த பசி இல்லைன்னு அர்த்தம். இப்போ அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் போகணும். இப்போ அதே மாதிரி நம்ம அந்த உடல்ல நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தையும் செரிக்க வைப்பது அதுக்கும் கருணை காமிக்கிறது யாரு அப்படின்னா பகவான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னொரு விஷயம் சொல்றார், உயிர்வாளி சுதந்திரமானவன் அல்ல. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, ஐ ஹாவ் ஃபுல் இண்டிபெண்டன்ட். கிருஷ்ணர் சொல்லிட்டார், ஓகேப்பா எல்லா ஜீவராசிகளுக்குமே வந்து சுதந்திரம் கொடுத்துருக்கேன், மைன்யூட் இண்டிபெண்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்காரு பகவான். பட் ஆனா இருந்தா கூட செரிப்பதில் பரமபுருஷரன் அவனுக்கு உதவி செய்யாவிடில் உண்பதற்கு சாத்தியமில்லை. இவ்வாறு அவரே உணவுப் பொருட்களை உண்டாக்கி அவற்றை செரிக்கவும் செய்கிறார். அவரே ஹோல் பிரபஞ்சத்தை கிரியேட் பண்றார், ரைட்டா? இச்சா சக்தியினால அந்த ஜீவராசிகள் எல்லாமே வந்து இருந்த அந்த இச்சைகள் காரணமாக பகவான் வந்து என்ன பண்றார், இந்த ஹோல் பிரபஞ்சத்தை கிரியேட் பண்றார். அதை கிரியேட் பண்ணி அவரே மெயின்டைன் பண்றார். அந்த மெயின்டைன் பண்ணி அங்க இருக்கிற ஜீவராசிகளுக்கு நமக்கு ஆகாரமா அதையும் நமக்கு வழங்குறார். அந்த ஆகாரத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதை செரிக்க வைக்கிறதுக்கும் பகவானே எல்லாம் பண்றார். அப்போ ஒரு விஷயங்கள் வந்து பகவான் வந்து பண்றார் அப்படின்னா எல்லாமே ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இதுல சொல்லுவாங்க இல்லையா, எண்ட் டு எண்ட் எல்லாமே பண்றார் பகவான். படைக்கிறார் அப்படின்னா வந்து படைக்கல பாத்துக்கிறார், எல்லாமே அவருக்கு எல்லாம் நடக்குது, எல்லா ஃபெசிலிட்டியும் பண்றார். அந்த ஃபெசிலிட்டி மட்டும் இருந்தா பத்தாது இல்லையா, அதுக்கு வந்து என்னென்ன தேவையோ அந்த உபகரணங்கள் எல்லாம் பண்றார். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஃபெஸ்ட் யாத்திரைக்கு போறோம் அப்படின்னா வந்து இப்போ யாத்திராக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அகாமடேஷன், ஸ்டே பண்றதுக்கு அகாமடேஷன் ரெடி பண்றாங்க, போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ரெடி பண்றாங்க, அங்க அகாமடேஷன், அங்க போய் பிரசாதம் சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லா விதமான ஃபெசிலிட்டி எப்படி வந்து ஒரு நம்ம யாத்திரை போனா எப்படி நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி பகவான் வந்து இந்த ஜீவராசிகளுக்கு நமக்கு என்ன பண்றாரு, எல்லா விதமான அனுகிரகங்களும் நமக்கு வந்து ப்ராப்பரா தரார். ஒரு ஆத்மா அங்க போய் இந்த உடல் இருக்கு அப்படின்னா அந்த உடலுக்கு என்னெல்லாம் தேவையோ, ரைட்டா? நமக்கு சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம், ஆனா பகவானுக்கு எல்லாமே தெரிஞ்சு கரெக்டா
சிஸ்டமேட்டிக்கா பண்றாரு நமக்கு. ரைட்டா? அதை தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன மாதிரி இந்த 4 விஷயங்களை வந்து சொல்றாரு அப்படின்னா, வேதாந்த சூத்திரத்திலும் 1.2.27 இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சப்தாப்திப்தோ நத் பிரதிஷ்டாஞ்ச, இறைவன் சப்தத்தில் உள்ளார், உடலுக்குள் உள்ளார், காற்றினுள் உள்ளார், செரிக்கும் நெருப்பாகவும் வயிற்றுக்குள்ளும் உள்ளார். 4 வித உணவுப் பொருட்கள் உள்ளன. அது என்னன்னா, அருந்தப்படுபவை, ஜூஸா குடிக்கிறது, மெல்லப்படுபவை, நம்ம சிலதெல்லாம் வந்து நம்ம சூ பண்ணி சாப்பிட்றது, நக்கப்படுபவை, சிலதெல்லாம் வந்து நம்ம வந்து நக்கி சாப்பிட்றது, சிலதெல்லாம் உறிஞ்சுபவை. இவை எல்லாவற்றையும் செரிக்கும் சக்தி இறைவனே. மென்னு சாப்பிட்றது, அருந்துறது. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து மென்னு சாப்பிட்றது சாப்பாடு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சில இடத்துலலாம் வந்து நம்ம போனோம்னா, சில இடத்துல இப்போ நம்ம கோவிந்த ரெஸ்டாரண்ட்லாம் அங்கே போனோம் அப்படின்னா, சில என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஜூஸ் கொடுப்பாங்க, அருந்துறது. கரெக்டா? அதுக்கப்புறம் வந்து நம்ம மென்னு சாப்பிட்றோம், சில விஷயத்த நம்ம நக்கி சாப்பிட்றோம். இதெல்லாமே வந்து 4 விதமான பொருட்களையுமே வந்து நமக்கு வந்து செரிக்கிறதுக்கு சக்தி கொடுத்தது யாருன்னா பகவான் தான் அப்படிங்கிற வந்து விஷயத்த இங்க சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, சப்தமா இருக்கார் உள்ள பகவான், உடலுக்குள் உள்ளார், காற்றினுள் உள்ளார். அவர் வந்து காற்றிலும் இருக்கார், செரிக்கும் நெருப்பாகவும் வயிற்றுக்குள் உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பகவான் வந்து இப்ப பர்சனல் லெவல்ல எந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து மெயின்டைன் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த இப்ப பார்த்தோம். அடுத்து வந்து ஆத்மா அந்த பரமாத்மா லெவல்ல எந்த மாதிரி பகவான் வந்து நம்மளை மெயின்டைன் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். அடுத்து 15வது ஸ்லோகம். வேடியப்பன் பிரபு. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணன். 15வது ஸ்லோகம் பிரபு. எஸ் பிரபு. சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டோ சர்வஸ்ய சாகம் ஸ்ருதி சன்பிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோஹனம் ச. மத்த சம்ருதிர் ஞானம் அபோஹனம் ச. ஸ்மிருதி மத்த ஸ்மிருதிர் ஸ்மிருதி ஞானம் அபோஹனம் ச. மத்த சம்ருதிர் ஞானம் அபோஹனம் ச. வேதைஸ் சர்வைர் அகம் ஏவ வேத்யோ. வேதைஸ்ஸ சர்வைர் அகம் ஏவ வேத்யோ. வேதைஸ் சர்வைர் அகம் ஏவ வேத்யோ. வேதைஸ்ஸ சர்வைர் அகம் ஏவ வேத்யோ. வேதாந்த கிருத்வேதவித்யேவ சாஹம். வேதாந்த கிருத் வேத வித் ஏவ சாகம். வேதாந்த கிருத்வேதவித்யேவ சாகம். வேதாந்த கிருத் வேத வித் ஏவ சாகம். இது வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய மொழிபெயர்ப்பு. ஸ்லோகம். நான் எல்லோருடைய இதயத்தில் சொல்லுங்க பிரபு, சொல்லுங்க. எஸ் பிரபு. மொழிபெயர்ப்பு. நான் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன். என்னிடம் இருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ வந்து மனப்பாடம் பண்ணணும். நீங்க இந்த ஸ்லோகத்தை மெமரைஸ் பண்ணக்கூடிய ஸ்லோகம். நான் இன்னொரு தடவை நான் வந்து ஃபுல்லா சொல்றேன். நீங்களே மியூட் பண்ணி நீங்களே வந்து பாடுங்க. சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோஹனம் ச. வேதைஸ் சர்வைர் அகம் வேதவித் ஏவ சாஹம். இங்க பகவான் என்ன சொல்றாரு அந்த ஸ்லோகத்துல? சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டோ. சர்வஸ்ய அப்படின்னா வந்து எல்லா விதமான ஜீவராசிகளையுமே என்ன இருக்காரு? சர்வஸ்ய சாகம், அகம்னா நானே. என்ன எங்க இருக்காருன்னா பகவான் ஹிருதி சந்நிவிஷ்டோ,
எல்லோருடைய ஹிருதயத்திலும் நான் வந்து வீற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்க பகவான் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, பகவான் என்ன சொல்றாருன்னா வீட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம பகவான்கிட்ட என்ன கிடைக்குது அப்படின்னா மத்த அப்படின்னா வந்து என்னிடம் இருந்து, ரைட்? ஸ்மிருதி ஞானம். ஸ்மிருதி அப்படின்னா வந்து ஞாபக சக்தி தரார். ஞானம், ஞானம் அப்படின்னா நாலேஜ், அறிவை தரார். அப்போகணம் அப்படின்னா வந்து மறதி, மறதியும் அவர் தான் தரார். அது மட்டும் இல்லாம வேதங்களால வேதைச்ச சர்வ அகம் ஏவ வேதியோ, எல்லா வேதங்களிலும் அறியப்பட வேண்டியவன் யாரு அப்படின்னா பகவான். பகவானை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ஃபர்தரா 16வது ஸ்லோகத்திலிருந்து கண்டினியூஷன் இங்க சொல்றாரு இல்லையா, எல்லா வேதங்களுடைய சாரம் நான் தான் சொல்றாரு இல்லையா. அப்போ அந்த சாரமோட சாஸ்திரங்களோட சாரம் என்ன அப்படிங்கிறது வந்து 16வது ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம். நம்ம இங்க என்ன சொல்றாருன்னா வேதைச சர்வை அகம் ஏவ வேதியோ, வேதங்கள் வந்து என்ன பண்ணணும், என்னதான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். எல்லா வேதங்களிலும் அறியப்பட வேண்டியவன் நானே. அது மட்டும் இல்லாம நானே உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே அப்படிங்கிறார். வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாகம், ரைட்? வேதாந்தம், வேதாந்தம்னா தெரிஞ்சுக்கிறது. வேதாந்த கிருத் அப்படின்னா வந்து நான் தான் வேதத்தை கம்பைல் பண்ணவன், தொகுத்தவனும் நான் தான் அப்படிங்கிறார். வேத வித் அப்படின்னா வந்து அந்த சாஸ்திரங்களை வந்து அறிபவனும் நான் தான் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார். ஸோ அதனால வந்து இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். பரமாத்மாவின் உருவில் முழுமுதற் கடவுள் எல்லாரின் இதயத்திலும் வீற்றுள்ளார். அவரிடமிருந்தே எல்லா செயல்களும் தொடங்குகின்றன. உயிர்வாழி தனது முந்தைய பிறவியின் அனைத்து விஷயங்களையும் மறக்கின்றான். ஆனால் அவனது செயல்கள் எல்லாவற்றையும் சாட்சியாக இருக்கின்ற பரமபுருஷருடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப அவன் மீண்டும் செயல்பட்டாக வேண்டும். அவன் தனது முந்தைய செயலுக்கு ஏற்ப காரியங்களை தொடங்குகின்றான். தேவையான அறிவு அவனுக்கு வழங்கப்படுகிறது, ஞாபக சக்தியும் வழங்கப்படுகிறது. மேலும் அவன் தனது முந்தைய பிறவியை மறக்கிறான். இவ்வாறு இறைவன் எங்கும் நிறைந்ததாக மட்டுமின்றி ஒவ்வொரு தனிப்பட்ட இதயத்திலும் உரைபவராக உள்ளார். பல்வேறு செயல்களுக்கு பலன்களை வழங்குபவரும் அவரே. அருவ பிரம்மனாக, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக மற்றும் இதயத்தில் உரையும் பரமாத்மாக வழிபடுவதை மட்டுமின்றி வேதம் என்னும் அவதார ரூபத்திலும் அவர் வழிபடப்படுகிறார். மக்கள் தங்களது வாழ்வை சரியான முறையில் வடிவமைத்து முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வதற்கான நற்பாதையினை வேதங்கள் வழங்குகின்றன. அவை பரமபுருஷ பகவானின் கிருஷ்ணரை பற்றிய அறிவை நல்குகிறது. கிருஷ்ணர் வியாசதேவராக அவதரித்த போது வேதாந்த சூத்திரத்தை தொகுத்தார். மேலும் வேதாந்த சூத்திரத்திற்கு வியாசதேவரால் கொடுக்கப்பட்ட விளக்கு உரையான ஸ்ரீமத் பாகவதம் வேதாந்த சூத்திரத்தின் உண்மை அறிவை வழங்குகிறது. இங்க பகவான் பார்த்தோம் அப்படின்னா என்ன பிரபுபாதம் சொல்றாருன்னா நமக்கு வந்து அறிவையும் தர்றார், ஸ்மிருதி ஞானம் அப்போகணம். அப்போகணம்னா மறதியும் கொடுக்கிறார். மறதி ஏன் தர்றார் அப்படின்னா வந்து நம்ம முந்தைய ஜென்மத்தினுடைய முந்தைய பிறவியை வந்து நமக்கு வந்து அதை வந்து அவன் வந்து மறக்கிறான். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து எந்த மாதிரி வாழணும் அப்படின்னு தெரிஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வாழ்க்கை வந்து நமக்கு நரகமாயிடும். இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வாழ முடியாது. அதனால வந்து ப்ரீவியஸ் ஜென்மத்தோடைய அந்த அந்த அதை வந்து நம்ம முந்தைய பிறவில என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் வந்து மறந்துடும் நம்ம. அதனால வந்து இங்கேயும் பகவான் வந்து கருணையா இருக்கார். முன்னாடி பார்த்தோம் பிரபஞ்சத்துல பகவான் வந்து சக்திகளை படைச்சு எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்றாரு, அங்கேயும் ஆச்சரியமா பார்த்தோம். அதுக்கப்புறம் உடல்ல வந்து நமக்கு வந்து எப்படி பகவான் வந்து நமக்கு நெருப்பா இருந்து ஜீரண சக்தி கொடுக்குறாரு, அதுவும் ஆச்சரியமா பார்த்தோம். இங்க என்ன பண்றாரு பகவான் வந்து நம்ம மேல கருணையா இந்த வாழ்க்கையை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வாழணும் இல்லையா, நல்லபடியா வாழணும், சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அங்கேயும் வந்து நம்ம என்ன பண்றாருன்னா ஒரு கருணை காமிக்கிறார், மறதியை கொடுக்குறார். ஸோ மறதியை கொடுக்கறதுனால நம்ம வந்து இந்த பிரபஞ்சம் நம்ம இந்த உலகத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதையே நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு விஷயங்கள் நடந்தது, இப்போ போன வருஷம் ஒரு விஷயங்கள் நடந்தது, இல்லாட்டி நமக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் நம்மளே எடுத்துக்கலாம். நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை ஒரு டிவோட்டியோ நம்மகிட்ட நல்லா இருப்பாங்க, நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு வந்து எப்பவுமே அந்த மைண்ட்லயே ஓடிட்டே இருக்கும். அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, அப்பா அம்மா இப்படி பண்ணிட்டாங்களே, இல்லை அண்ணன் தம்பி இப்படி பண்ணிட்டாங்களே, இல்லை அந்த பக்தர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படிங்கிற நம்மளோட மனசுல வந்து ஓடிட்டே இருக்கும். அது நம்மளால மறக்க முடியல. இப்போ இந்த பிறவியில இப்ப நடந்த போன வாரம் நடந்ததோ போன மாசம் நடந்ததோ
இல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததோ, 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததோ, இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நம்மளால மறக்க முடியாம என்ன நினைப்போம் அப்படின்னா, அதை வந்து சில நேரத்துல ரீவைண்ட் பண்ணிட்டே இருக்கும், நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கும். ஈவன் நம்ம வந்து கிருஷ்ணா கான்சியஸ்ல வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா கூட சில நேரத்துல வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற சில எண்ணங்கள் நமக்கு தோணும். ஆர் ஏதோ ஒரு ஒரு விதத்துல யார்கிட்டயா பேசும்போது அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து நமக்கு வந்து அவங்கள பத்தி பேசும்போது இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன்னு பேசும்போது நமக்கு வந்து அந்த எண்ணங்கள்லாம் வரும். அப்போ இந்த பிறவியில நம்ம வந்து ஒரு விஷயத்த நினைச்சு அப்போ என்ன பண்ணுவோம்னா அதை பத்தி திங்க் பண்ணும்போது நம்ம நிறைய கஷ்டப்படுவோம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு கஷ்டப்படுவோம். அப்போ அப்ப நம்மளால வந்து நிம்மதியா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு ஒரு பக்தர்களோ இல்ல வந்து நம்ம வீட்லயோ ஏதோ ஒன்று பண்ணதுக்கே இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, கோடான கோடி ஜென்மத்துல நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே நமக்கு வந்து பகவான் வந்து ஞாபக சக்தி கொடுத்திருந்தாரு அப்படின்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்மளே பார்த்துக்கலாம். ரைட்? நரகத்தை விட இப்பவே சொல்றோம், நரக வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சில நேரம் சொல்லுவோம். நம்ம இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து அந்த எத்தனையோ ஜென்மங்களா செஞ்ச பாவத்தெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்மளால வந்து இருக்க முடியுமான்னு இருக்க முடியாது. அதனாலதான் வந்து பகவான் வந்து கருணையோட நமக்கு என்ன பண்றார்? அந்த மறதியும் தரார். ரைட்? ஞானம், ஞானத்தை எதுக்கு தராரு அப்படின்னா வந்து பகவானை சென்றடைவதற்காக. ரைட்டா? அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. மக்கள் தங்கள் வாழ்வை சரியான முறையில் வடிவமைத்து முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வதற்கான நற்பாதையினை வேதங்கள் வழங்குகின்றன. ரைட்? நம்ம வந்து சாஸ்திரங்களை வந்து பார்த்தோம். சாஸ்திரங்களை வழங்க கொடுத்தது யாருன்னா பகவான் தான். ரைட்டா? சாஸ்திரங்களோட கன்க்ளூஷனுமே வந்து பகவானா புரிஞ்சுக்கிறதா நம்ம பார்த்தோம். நம்ம அப்ப அந்த சாஸ்திரத்தை கொடுக்கறது எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா பகவானுடைய திருநாட்டிற்கு திரும்பி செல்வதற்கான நற்பாதையினை வேதங்கள் வழங்குகின்றன. திரும்ப பகவான்கிட்ட போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு வந்து ஒரு மேனுவல் மாதிரி நமக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பகவானுடைய திருநாட்டிற்கு செல்லலாம். அவை பரமபுருஷன் பகவானின் கிருஷ்ணரை பற்றிய அறிவை நல்கின்றன. கிருஷ்ணர் பார்த்தோம், கிருஷ்ணர் தான் வந்து வியாசதேவரா வந்து சாஸ்திரங்கள் கொடுத்திருக்காருங்கிறத பார்த்தோம். நம்ம அவர் உணவுப் பொருட்களை வணங்கி அவற்றை செரிக்கவும் செய்கிறார். உயிர்வாளியின் செயல்களுக்கு சாட்சியாக உள்ளார். மனசாட்சியாகவும் பரமாத்மா இருக்கார். வேதங்களின் வடிவில் ஞானத்தை வழங்குகிறார். அது மட்டுமின்றி பகவத்கீதையின் ஆசிரியராக பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவிலும் ஞானத்தை வழங்குகிறார். கிருஷ்ணர் வந்து எந்த மாதிரிலாம் ஞானத்தை கொடுக்குறாரு பாருங்க. பகவத்கீதை மூலமாக நமக்கு வந்து பகவத்கீதையோட டீச்சரா நமக்கு வந்து விஷயத்த தரார். மற்ற உயிர்வாளிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாட்சியா இருக்கார். எவ்வளவுலாம் பண்றார். நம்ம வந்து அவரை விட்டுட்டு வந்துட்டோம். பட் இருந்தாலும் பகவான் வந்து ஒருவித நம்ம விட்டுட்டு போயிட்டானே, நம்ம பண்ணுவோம் இல்லையா? நம்மளை விட்டு யாராவது போயிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுரா, அவனுக்கு எதுக்கு பண்ணணும் அந்த மாதிரி சேவை பண்ணிட்டு இருந்தோம். பட் பகவானை விட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட பகவான் என்ன பண்றார்? எப்போ இந்த ஆத்மா வந்து திரும்பி வரும்னு ஏக்கத்திலே இருக்கார். அப்போ என்ன பண்ண எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் பண்ணி தர்றார் பகவான். அப்போ அதான் உயர்ந்தவர். உயர்ந்தவர் பகவான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்து அவர் தான் உயர்ந்தவர். இப்போ நம்ம வந்து அது மாதிரி நான் பண்ணுவேன்னா நான் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி இப்போ பண்ணிட்டாங்களே அப்படின்னு எண்ணங்கள் இருக்கும். பட் ஆனால் பகவான் வந்து எந்த இதாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் சமமா வந்து பகவான் பார்க்கிறார். அதுதான் இங்க வந்து கொடுக்கிறார். அவரே கட்டுண்ட ஆத்மாவின் வந்தனைக்குரியவர். இவ்வாறாக கடவுள் மிகவும் நல்லவர், மிகவும் கருணை வாய்ந்தவர். பகவான் வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிரவிஷ்டா சாஸ்தா ஜனானா, உயிர்வாளி தனது தற்போதைய உடலை நீத்த உடனேயே அதனை மறந்து விடுகிறான். ஆனால் முழுமுதற் கடவுளால் ஊக்குவிக்கப்பட்டு அவன் மீண்டும் தனது செயலை தொடங்குகின்றான். அவன் மறந்து விட்டாலும் கூட முந்தைய பிறவியில் எங்கு விட்டானோ அங்கிருந்து மீண்டும் தனது செயலை புதுப்பித்துக் கொள்ள இறைவன் அவனுக்கு அறிவை கொடுக்கிறார். ஸோ நம்மளுடைய செல்ஃப் நம்மளுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்ப நம்ம கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? ப்ரீ கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அண்ட் இப்ப கிருஷ்ணா கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? ஆர் போஸ்ட் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ரைட்டா? இப்போ பகவான் வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அப்ப அந்த கிருத்தமும் இப்ப இந்த பிறவியில வந்து நான் வந்து ஒரு 1% நான் கிருஷ்ண பக்தி ஆரம்பிச்சிருக்கேன், ஹரே கிருஷ்ண மகாமந்த ஜபம் பண்றேன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த பிறவில வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து ஒரு 2% இருந்து நம்ம வந்து பக்தி பண்றதுக்கு நமக்கு வந்து அனுகூலத்தை கொடுப்பார். அந்த மாதிரி பாக்கியத்தை வந்து பகவான் கொடுப்பார். அந்த மாதிரி ஞானத்தை கொடுப்பார்.
ஆல்ரெடி வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நான் கேட்டிருக்கேன். அந்த கேட்டனால அந்த நாமத்தினுடைய மகிமை, நாமத்தினுடைய ருச்சினால திருப்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை வந்து அந்த விஷயத்தை நம்ம கேட்கும் போது திரும்ப நம்ம காதுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, இந்த காதுல வந்து தேன் பாயிற மாதிரி நமக்கு வந்து பகவான் நாமத்தை கேட்ட உடனே நமக்கு ஒரு பேரானந்தம் நமக்கு ஏற்படும். உடனே அதன் மேல ஈர்ப்பு ஏற்படும். அந்த ஞானத்தை வந்து பகவான் இங்க தர்றார். மற்ற விஷயத்தெல்லாம் மறந்துடுறார். பட் ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பகவான் வந்து என்ன பண்றாருன்னா ஞானத்தை கொடுக்கிறார். இதை புதுப்பித்துக் கொள்ள இறைவன் அவனுக்கு அறிவை கொடுக்கிறார். இதயத்தில் வீற்றிருக்கும் பரமபுருஷரின் ஆணைகளுக்கு ஏற்ப உயிர்வாழி உலகில் இன்பத் துன்பத்தை அடைகிறான் என்பது மட்டுமின்றி அவரிடமிருந்தே வேதங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் பெறுகிறான். வேத ஞானத்தை புரிந்து கொள்வதில் ஒருவன் தீவிரமாக இருந்தால் கிருஷ்ணர் அவனுக்கு தேவையான புக்தியை வழங்குவார். நாம் புரிந்து கொள்வதற்காக அவர் ஏன் வேத ஞானத்தை வழங்க வேண்டும்? ஏனெனில் ஒவ்வொரு உயிர்வாளியும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வேத இலக்கியமும் இதனை உறுதி செய்கிறது. யோசௌ சர்வை வேதை கீயதே. 4 வேதங்களில் தொடங்கி வேதாந்த சூத்திரம், உபனிஷங்கள், புராணங்கள் என எல்லா வேத இலக்கியங்களையும் பரமபுருஷரின் பெருமையை கொண்டாடப்படுகின்றன. வேத சடங்களை செய்வதாலும் வேதங்களின் தத்துவத்தை விவாதிப்பதாலும் பக்தி தொண்டில் வழிபடுவதாலும் இறைவன் அடையப்படுகின்றார். எனவே வேதங்களின் குறிக்கோள் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதே. வேதங்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான பார்வையும் அவரை உணர்வதற்கான வழிமுறையும் நமக்கு அளிக்கின்றன. இறுதி இலக்கு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளே. பின்வரும் சொற்களை வேதாந்த சூத்திரம் 1.1.4 இதனை உறுதி செய்கிறது. தத்து சமன்வயாயத். பக்குவ நிலை 3 படிகளில் அடையப்படுகின்றன. வேத இலக்கியங்களை புரிந்து கொள்வதால் ஒருவன் பரமபுருஷ பகவானுக்கும் தனக்கும் உள்ள சம்பந்தத்தை புரிந்து கொள்ள முடியும். பின்னர் பல்வேறு வழிமுறைகளை பயிற்சி செய்து அவரை அணுகுகிறான். மேலும் இறுதியில் பரம இலக்கான சாக்ஷாத் பரமபுருஷ பகவானையே அவனால் அடைய முடியும். இந்த ஸ்லோகங்களில் வேதங்களின் நோக்கம், வேதங்களின் அறிவு, வேதங்களின் இலக்கு ஆகியவை தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. ரைட். ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து நமக்கு வந்து இதான் வந்து பரமாத்மாவா வந்து நமக்கு வந்து என்ன மாதிரிலாம் நமக்கு வந்து கிருஷ்ணர் வந்து நமக்கு என்ன மாதிரிலாம் ஆக்டிவிட்டிஸ் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அடுத்து வந்து 16 20 வரைக்கும் 16, 17, 18 பார்த்தீங்கன்னா அந்த வேதங்களுடைய எசன்ஸ் ஆஃப் ஆல் த வேதாஸ் அது என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து ஃபர்தரா பார்க்கலாம். ஃபைனலா வந்து 19, 20 பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் எல்லாமே அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம் நம்ம. ஓகே. விஜயகுமார் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இருக்கீங்களா பிரபு? ஓகே பிரபு. தம்பி அமைதியாரு. துவா இமௌ புருஷோ லோகே சரசாக்ஷர ஏவ ச शर सर्वाणि भूतानि कुटस्थो शर उच्यते. மொழிபெயர்ப்பு. தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் என 2 விதமான ஜீவன்கள் உள்ளனர். ஜட உலகில் உள்ள ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள் என்றும் ஆன்மீக உலகில் உள்ளவர்கள் தவறாதவர்கள் என்றும் கூறப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இங்க வந்து பகவான் வந்து துவா இமம் புருஷௌ லோகே, அதாவது வந்து உயிர்வாளிகள் வந்து 2 விதமான உயிர்வாள் இருக்காங்க. ஒண்ணு வந்து தவறக்கூடியவர்கள், இன்னொன்று வந்து தவறாதவர்கள். எனக்கு 2 விதமான ஜீவன்கள் உள்ளனர். அவங்க வந்து இந்த உலகில் உள்ள ஜீவன்கள்
தவறக்கூடியவர்கள், ஆன்மீக உலகத்தில் இருக்கிறவங்க வந்து தவறாதவர்கள் அப்படின்ட்டு இங்க வந்து பகவான் வந்து விளக்குறார். முன்பே விளக்கியபடி வியாசதேவராக அவதரித்த போது இறைவன் வேதாந்த சூத்திரத்தை இயற்றினார். இங்கே வேதாந்த சூத்திரத்தின் உட்பொருளை அவரே சுருக்கமாக வழங்குகின்றார். உயிர்வாளிகள் எண்ணற்றவர்கள், அவர்கள் தவறக்கூடியவர்கள், தவறாதவர்கள் என 2 பிரிவுகளை பிரிக்கலாம் என்று அவர் கூறுகிறார். ஜீவன்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் நித்தியமான அம்சங்கள். அவர்கள் ஜட உடையில் தொடர்பு கொள்ளும் போது ஜீவபூதா என்றும் கூறப்படுகின்றனர். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள ஷர சர்வாணி பூதானி என்னும் சமஸ்கிருத சொற்கள் இவர்கள் தவறக்கூடியவர்கள் என்று பொருளை தருகின்றன. ஆனால் பரமபுருஷ பகவானுடன் ஒன்றுபட்டவர்கள் தவறாதவர்கள் என்று கூறப்படுகின்றன. சோ இங்க வந்து இந்த 2 விதமான விஷயங்களை பார்க்க போறோம்னா, ஒண்ணு தவறக்கூடியவர்கள் யாரு, இந்த உயிர்வாளிகள்ல தவறாதவர்கள் யாருன்னு பார்த்தோம். அதுல வந்து திரும்பவும் பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜீவன்கள் வந்து பகவான் முழுமுதற் கடவுளுடைய முக்கியமான நித்தியமான அம்சங்கள். நம்ம வந்து நித்தியமான சேவகன், ஜீவர சொருப்புகை கிருஷ்ணன் நித்தியதாஸ், நம்ம வந்து நித்தியமான சேவகன் பகவானுக்கு. அதை வந்து திருப்பி பிரபுபாத் இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றார். இந்த ஸ்லோகத்துல சர சர்வாணி பூதானி அப்படிங்கிற அந்த சொற்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுல வந்து விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவர்கள் தவறக்கூடியவர்கள் என்று பொருளை தருகின்றன. ஏன் தவறுறாங்கன்னு ஃபர்தரா பார்க்கலாம். ஆனால் பரமபுருஷ பகவானுடன் ஒன்றுபட்டவர்கள், பகவான் சேவையில் ஈடுபட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை தவறாதவர்கள் என்று கூறப்படுகின்றனர். ஒன்றுபட்டவர்கள் என்றால் தனித்தன்மை இல்லாதவர்கள் என்று பொருள் அல்ல, மாறாக ஒற்றுமையுடன் செயல்படுபவர்கள் என்பதே பொருள். படைப்பின் நோக்கத்திற்கு அவர்கள் எல்லோரும் ஒத்துழைக்கின்றனர். ஆன்மீக உலகில் படைப்பு என்னும் விஷயம் இல்லை என்பது உண்மையே. ஆனால் வேதாந்த சூத்திரத்தில் பரமபுருஷ பகவானே எல்லா தோற்றங்களுக்கும் மூலம் என்று கூறப்பட்டாலும் இக்கருத்து விளக்கப்படுகின்றன. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணருடைய கூற்றின்படி உயிர்வாளிகளில் 2 வகுப்பினர் உள்ளனர். வேதங்கள் இதற்கு ஆதாரம் கொடுக்கின்றன. எனவே இதை பற்றிய ஐயம் ஏதுமில்லை. மனம் மற்றும் 5 புலன்களுடன் இவ்வுலகில் போராடி கொண்டிருக்கும் உயிர்வாளிகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஜட உலகளை பெற்றுள்ளனர். ஓர் உயிர்வாளி கட்டுண்டிருக்கும் வரை அவனது உடல் ஜடத்தின் தொடர்பினால் மாறிக்கொண்டுள்ளது. ஜடம் மாற்றமடைவதால் உயிர்வாளியும் மாற்றமடைந்ததாக தோன்றுகிறது. ஆனால் ஆன்மீக உலகில் ஒரு உடல் ஜடத்தினால் செய்யப்பட்டதல்ல. எனவே அதில் மாற்றம் ஏதும் இல்லை. ஜட உலகில் உள்ள உயிர்வாளி 6 விதமான மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படுகின்றன: பிறப்பு, வளர்ச்சி, இறப்பு, உற்பத்தி, சிதைவு மற்றும் மறைவு. இந்த ஜட உடலின் மாற்றங்களாகும். ஆனால் ஆன்மீக உலகில் உடல் மாற்றப்படுவதில்லை. அங்கு முதுமை இல்லை, பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை. அங்கு அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்கின்றனர். சர சர்வாணி பூதானி. ஜடத்துடன் தொடர்பு கொண்ட இந்த எந்த உயிர்வாளியும், அதாவது படைக்கப்பட்ட முதல் உயிர்வாளியான பிரம்மாவிலிருந்து தொடங்கி சிறும்பு எறும்பு வரையிலும் ஒவ்வொருவரும் தமது உடலை மாற்றிக் கொண்டுள்ளனர். எனவே இவர்கள் அனைவரும் தவறக்கூடியவர்கள். ஆனால் ஆன்மீக உலகில் இருப்பவர்களோ எப்பொழுதும் ஒன்றுபட்ட நிலையில் முக்தி பெற்றவர்களாக உள்ளனர். சோ தவறப்பட்டவர்களுக்கு இங்க வந்து பிரபுபாத் வந்து தெளிவா சொல்றார். சோ நம்ம வந்து இந்த ஜட உலகில நமக்கு வந்து நம்ம பிறவி எடுத்துட்டோம் அப்படின்னா 6 விதமான மாற்றங்கள் நடக்கும். பிறப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கொஞ்சம் வளர்ச்சி நடக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே இருப்போம். அப்புறம் வந்து உற்பத்தி செய்யறது. அதுக்கப்புறம் வந்து சிதைவுனா அப்படியே அழிய தொடங்குவது. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா வந்து மறைவு. ரைட், இதெல்லாமே வந்து ஒரு 6 கைண்ட்ஸ் ஆஃப் இந்த சேஞ்சஸ் வந்து இந்த நமக்கு வந்து இந்த உடல்ல நடக்கும். அப்போ இதெல்லாமே இந்த மாற்றங்கள் எல்லாமே இந்த உடலை விட்டுட்டு திருப்பி இன்னொரு உடலுக்கு போறோம். அதெல்லாமே மாற்றங்கள் இருக்கிறதுனால அவங்க எல்லாமே வந்து தவறக்கூடியவர்கள் அப்படின்ட்டு இங்க சொல்றார். ஏன் தவறாதவங்க சொல்றாரு அப்படின்னா, அங்க ஒன்ஸ் பகவான் லோகத்துக்கு போயிட்டோம்னா திரும்பவும் இங்க இருக்கிற மாதிரி இந்த 6 விதமான மாற்றங்கள், எந்த மாற்றங்களுமே இங்க கிடையாது. திரும்பவும் வந்து அங்க போயிட்டோம்னா திருப்பி இங்க வரப்போறது இல்லை. முக்தி பெற்ற நிலையில் எப்போதுமே பகவானுடைய ஒன்றுபட்ட நிலையில் பகவானுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து திருப்பி இங்க வரப்போறது இல்லைன்னு சொல்றதுனால அவங்க தவறாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கிருஷ்ணன் சொல்றார். தவறவங்க யாரு அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்துல இந்த உடலை பெற்று இந்த 6 விதமான மாற்றங்கள் யாரு அனுபவிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே தவறக்கூடியவர்கள் அப்படின்ட்டு இங்க கிருஷ்ணர் வந்து இங்க தெளிவா நமக்கு சொல்றார். இதெல்லாமே வந்து சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்ட விஷயங்கள். ரைட், இந்த மாதிரி அந்த சாஸ்திரத்தை புரிஞ்சு கொள்ளும் போது நம்ம வந்து எந்த விதமான கேட்டகரியில் இருக்கோம் அப்படின்ட்டு திரும்ப நம்ம தெரிஞ்சு
நம்ம வந்து தவறாம இருக்கிறமான விஷயத்தை புரிஞ்சு நம்ம வந்து அப்ப நான் பண்றது தப்பு அப்படின்னா அப்ப தப்பை திருத்திக்கிறதுக்கு என்ன வழிமுறையோ அந்த சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்ட வழிமுறையை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணும்போது நம்ம தவறாத நிலைக்கு வந்து திரும்பியும் வந்து பகவான் லோகத்துக்கு போயிட்டு திருப்பி இங்க வர மாட்டோம். அதுதான் இங்க வந்து சொல்றார். அடுத்து வந்து 17வது ஸ்லோகம் பார்க்கலாம். மாலினி மாதாஜி. हरे कृष्णा प्रभु प्रणाम। उत्तम पुरुषस्तन्या उत्तम पुरुषस्त्वन्य परमात्मेयुत कृत परमात्मेति उदाहृतः परमात्मेत्युदहृदः यो लोकत्रियन् आविश्य यो लोकत्रियम् आविश्य प्रभृत्यव्य ईश्वरः பிரபத்யவ்யய ஈஸ்வரः. இந்த இருவருக்கும் அப்பாற்பட்டு உத்தம புருஷரான பரமாத்மா இருக்கின்றார். அழிவற்ற இறைவனான அவர் 3 உலகங்களுக்குள்ளும் நுழைந்து அவற்றை காக்கின்றார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க வந்து இந்த ரெண்டு அப்பாற்பட்ட இந்த இருவருக்கும் அப்பாற்பட்டு பகவான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா உத்தம புருஷரான பரமாத்மா இருக்கிறார். அவர் இருக்கார், பரமாத்மா இருக்கார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா லோகங்களுக்கும் 3 லோகங்களுக்கும் ரைட், அதாவது வந்து மேல் லோகங்கள், நம்ம இருக்கிற பூலோகங்கள், அந்த கீழ் உலகங்கள் எல்லாத்துக்கும் போயிட்டு உலகத்தில் நுழைந்து அவற்றை காக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றார். இந்த ஸ்லோகத்தின் கருத்துப்படி கட உபநிஷத்தில் மற்றும் ஸ்வேதா வத்தர உபநிஷத்தில் மிக அருமையாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. கட்டுண்ட உயிர்வாளிகள் சிலர், முக்தி பெற்ற உயிர்வாளிகள் சிலர், கட்டுண்ட உயிர்வாளிகள் சிலர், முக்தி பெற்ற உயிர்வாளிகள் சிலர், அத்தகைய எண்ணிலடங்காத உயிர்வாளிகளுக்கு அப்பால் முழுமுதற் கடவுளான பரமாத்மா உள்ளார் என்று இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இப்ப இதை வந்து இந்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நம்மளுடைய நானும் கடவுளும் ஒண்ணும் அப்படிங்கிற அந்த கொள்கைக்கு வந்து புறம்பானது. அந்த விஷயத்த வந்து இங்க வந்து கிருஷ்ணர் வந்து அதை வேரோட எடுக்கிறார். நம்ம வந்து we are not equal to கிருஷ்ணா, நம்ம வந்து பகவானுக்கு சமமானவர்கள் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாருன்னா உயிர்வாளிகளுக்கு அப்பால் முழுமுதற் கடவுளான பரமாத்மா உள்ளார் என்று இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. நித்யோ நித்யானாம் சேத்தனானாம் என்றும் தொடங்கும் அந்த உபனிஷத்திலே ஸ்லோகத்தின் விளக்கம் என்னவெனில், கட்டுண்ட முக்தி பெற்ற எல்லா உயிர்வாளிக்கும் இடையில் அவர்கள் பராமரித்து அவர்களது பல்வேறு செயல்களுக்கு ஏற்ப அனுபவிப்பதற்கான எல்லா வசதிகளையும் வழங்கக்கூடிய உன்னத புருஷர் ஒருவர் உள்ளார். அவரே பரமபுருஷ பகவான். அந்த பரமபுருஷ பகவானின் ஒவ்வொரு இதயத்திலும் பரமாத்மா வைத்திருக்கிறார். அவரை புரிந்து கொள்ளக்கூடிய சான்றோன் மட்டுமே பக்குவமான அமைதியை அடையும் தகுதியுடையவன், மற்றவர்கள் அல்ல. அப்போ பகவானை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவானை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒண்ணு என்னன்னா, எல்லா உயிர்வாளிகள்லையுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் எல்லா வசதிகளையும் அவர் தான் கொடுக்கிறார். உன்னத புருஷர் ஒருவர் உள்ளார், அவரே பரமபுருஷ பகவான். ரைட்டா? அவர் தான் வந்து சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட், அவர் தான் முழுமுதற் கடவுள். அவர் தான் வந்து அந்த பரமபுருஷ பகவான்னா ஒவ்வொருடைய ஹிருதயத்திலையும் பரமாத்மா இருக்கார். அவரை அப்படியா புரிந்து கொள்ளக்கூடிய சான்றோன் மட்டுமே பக்குவமான அமைதியை அடையும் தகுதியுடையவன். இப்ப நம்ம உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டடியா பக்தி பண்ணணும், நல்ல ஒரு இது பண்ணணும் அப்படின்னா என்ன பட்டிருக்கு அப்படின்னா அவங்க தான் வந்து இந்த பகவானை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் வந்து பிரம்ம சமயத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ரைட்? என்ன சொல்லணும்னா ஆத்யம் புராண புருஷம் வேதேசு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பதாமி. ரைட்? வேதேசு துர்லபம், ஜஸ்ட் வேதங்களை மட்டும் புரிஞ்சுட்டா பத்தாது இல்லையா? ஆதுர்லபம் ஆத்ம பக்தோ, இப்போ ஆத்ம ரீதியாக அப்ப பகவான் வந்து பகவானுடைய குணங்கள் எப்ப நம்ம வந்து ஆத்ம ரீதியா பக்தி பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஒருத்தங்க முன்னாடி சொன்ன மாதிரி
ஒருத்தங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், அவரை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து அவர் மேல வந்து ஒரு பிரீத்தி ஏற்படுமே தவிர, நான் வந்து ஜஸ்ட் நான் வந்து தியரிட்டிக்கலா படிச்சேன், அவரை பத்தி ஒண்ணுமே அவருக்கு சேவை பண்ணாம, அவரை பத்தி புரிஞ்சிக்காம நான் வந்து இருந்தேன் அப்படின்னா அவரை பத்தி புரிஞ்சிக்கவே முடியாது, ரைட்டா? அதனால வந்து எப்ப நமக்கு வந்து ஆத்ம பக்தி, பகவானுக்கு வந்து எப்ப நம்ம பக்தி பண்றோமோ அப்போ வந்து அந்த விஷயங்களை வந்து ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். அவரை பற்றி அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப நமக்கு வந்து அப்பதான் நமக்கு வந்து பக்குவமான அமைதியை அடையும் தகுதி நமக்கு. அதுதான் குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷன் என்னன்னா பக்தி பண்ணணும், அவ்வளவுதான். மற்றவங்களால இதை வந்து புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிரேமமய மாதாஜி, அடுத்து 18 ஸ்லோகம். பிரபு. ஹரே கிருஷ்ணா. யஸ்மாச்சரம் அதிதோஹம் யஸ்மாச்சரம் அதிதோஹம் அக்ஷராதபிச்சோத்தமஹ அக்ஷராத் அபிசோத்தமக அதோஸ்மி லோகே வேதே ச அதோஸ்மி லோகே வேதே ச பிரதீதா புருஷோத்தமஹ. பிரதீத புருஷோத்தமக. தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் ஆகிய இருவருக்கும் அப்பாற்பட்டு நான் திவ்யமானவனாக இருப்பதாலும் நானே உத்தமமானவன் என்பதாலும் உலகிலும் வேதங்களிலும் நான் அந்த புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகின்றேன். ஹரே கிருஷ்ணா. திரும்ப வந்து ஹரே கிருஷ்ணா. திரும்ப வந்து அந்த 17வது ஸ்லோகத்துல சொன்ன மாதிரியே சொல்ல, நான் வந்து இருவருக்கும் அப்பாற்பட்டவர்கள், ரைட்? தவறக்கூடியவர்களுக்கும் தவறாதவர்கள் இருவருக்கும் அப்பாற்பட்டு நான் திவ்யமானவனாக இருப்பதாலும் பகவான் சொல்றார் நான் திவ்யம் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாம நானே உத்தமமானவன் என்பதாலும் உலகிலும் வேதங்களிலும் நான் அந்த புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகிறேன். ஏன் வந்து பகவான் வந்து புருஷோத்தமனாக கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா, ஏன்னா அவர் என்னவா இருக்காருன்னா வந்து திவ்யமா இருக்கார். திவ்யமாக இருப்பதாலும் நானே உத்தமமானவன், பகவானே வந்து உத்தமமானவன் அப்படிங்கிறது சொல்றார். புருஷ உத்தமன், புருஷோத்தமனாக இருப்பதால அவரை வந்து வேதங்கள் வந்து அந்த மாதிரி கொண்டாடப்படுகிறார்கள் சொல்லி இங்க கிருஷ்ணர் சொல்றார். கட்டுண்ட ஆத்மாவும் சரி, முக்தி பெற்ற ஆத்மாவும் சரி, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை எவரும் மிஞ்ச இயலாது. நம்ம வந்து யாரா இருந்தாலும் சரி, பகவான் தான். அவரை மிஞ்சி நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அவர் தான் எல்லாமே. எனவே எல்லா புருஷர்களிலும் அவரே உத்தமமானவர். உயிர்வாளிகளுக்கும் பரமபுருஷ பகவானும் தனிப்பட்டவர்கள் என்பதை தற்போது தெளிவாகிறது. இப்ப நம்மளும் பகவானும் வந்து தனிப்பட்டவர்கள் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். வேற்றுமை என்னவெனில் உயிர்வாளிகள் கட்டுண்ட நிலையிலும் சரி, முக்தி பெற்ற நிலையிலும் சரி, பரமபுருஷ பகவானின் அச்சிந்திய சக்திகளை அளவில் மிஞ்ச இயலாது. முழுமுதற் கடவுளும் உயிர்வாளிகளும் சமநிலையில் உள்ளவர்கள் அல்லது எல்லா விதத்திலும் சமமானவர்கள் என்று நினைப்பது தவறாகும். நம்ம வந்து பகவானுக்கும் நம்மளும் ஈக்குவல் கிடையாது. அவர்களுக்கு இடையில் எப்பொழுதும் உயர்வு தாழ்வு உண்டு. உத்தம என்னும் சொல் மிகவும் முக்கியமானது. பரமபுருஷ பகவானை யாராலும் மிஞ்ச முடியாது. நம்ம வந்து பகவானை மிஞ்சவே முடியாது. நம்ம பகவானோட எப்பவுமே வந்து சமநிலையில நமக்கு எப்பவுமே வந்து உயர்வு தாழ்வுகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். லோகே என்னும் சொல் புருஷ ஆகமத்தில் ஸ்மிருதி சாஸ்திரத்தில் என்னும் முக்கியமான பொருளை தருகிறது. நிருக்தி அகராதியில் உறுதி செய்யப்பட்டுள்ளபடி லோக்கியத்தே வேதாந்தோ நேன, வேதங்களின் குறிக்கோள் ஸ்மிருதி சாஸ்திரத்தில் விளக்கப்பட்டுள்ளது. முழுமுதற் கடவுளின் பரமாத்மா என்னும் தன்மை வேதங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளது. பின்வரும் ஸ்லோகம் வேதங்களில் சாந்தோஷ்ய உபநிஷத்துகளில் தோன்றுகிறது. தாவத் ஏஷ சம்பிராஷ்யதோ ஸ்மாத் ஷரீராத் சமுத்தாய பரம் ஜோதி ரூபம் சம்பத்ய ஸ்வேன ரூபேனாபி நிஷ்பத்யதே ச உத்தம புருஷ. உடலிலிருந்து வெளிவரும் பரமாத்மா அருவ பிரம்மஜோதிக்குள் நுழைகிறார். பின்னர் அவர் தனது ஆன்மீக அடையாளத்துடன் தனது ரூபத்தில் வீற்றுள்ளார். அந்த பரம்பொருள் பரமபுருஷர் என்று அழைக்கப்படுகிறார். இதன் அர்த்தம் என்னவெனில் பரமபுருஷர் பிரகாசத்தின் இறுதியாக விளங்கும் தனது ஆன்மீக
தேஜஸை வெளிப்படுத்தி அதனை பரவச் செய்கிறார். அந்த பரமபுருஷர் எல்லாரின் இதயத்திலும் பரமாத்மா உருவில் வீற்றுள்ளார். சத்தியவதிக்கும் பராசருக்கும் மகனாக அவதரித்த அவர் வியாசதேவராக வேத ஞானத்தை விளக்குகிறார். ஸோ அவர் பகவான் எல்லாருடைய இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கார். இந்த வேதத்தை வழங்கினது யார் அப்படின்னா வியாசதேவர். அவர் யாரோட பையன் அப்படின்னா சத்தியவதிக்கும் பராசரருக்கும் பிறந்த மகனாக அவர் அவதரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவானை பத்தி இங்க சொல்றாங்க. ஓகே, ஃபைனலா தி எசன்ஸ் ஆஃப் கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஃபைனலா சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்க்கலாம். நம்ம 19வது ஸ்லோகம். பத்ம பிரபா மாதாஜி, மயி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. யோ மாம் ஏவம் அசம்மூடோ யோ மாம் ஏவம் அசம்மூடோ ஜனாதி புருஷோத்தமம் ஜனாதி புருஷோத்தமம் சசர்வவித் பஜதி மாம் சா சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரதா. சர்வபாவேன பாரதா. மொழிபெயர்ப்பு: எவன் ஒருவன் என்னை பரமபுருஷ பகவானாக ஐயமின்றி அறிகின்றானோ அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாவான். எனவே பரதனின் மைந்தனே, அவன் எனது பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ யார் ஒருத்தங்க யோமாம் ஏவ அசம்மூடோ ஜனாதி புருஷோத்தமம், எவன் ஒருவன் என்னை பரமபுருஷ பகவானாக ஐயமின்றி, அசம்மூடா அப்படின்னா சம்மூடா அப்படின்னா மூடன், அதாவது சந்தேகத்தோட பாக்குறது, ரைட்? அசம்மூடான்னா ஐயமின்றி, எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல். ஐயமின்றி யார் அறிகிறானோ அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் ஆவான். எனவே பரதனின் மைந்தனே, அவன் எனது பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறான். உயிர்வாளிகள் மற்றும் பரமபூர்ண உண்மையின் சொரூப நிலையை பற்றி பற்பல தத்துவ அனுமானங்கள் இருக்கின்றன. தற்போது இந்த ஸ்லோகத்தினில் பகவான் கிருஷ்ணரே புருஷோத்தமர் என்பதை அறிபவன், எல்லாவற்றையும் அறிபவன் என்று மிக தெளிவாக முழுமுதற் கடவுளே விளக்குகிறார். பக்குவமற்ற அறிவாளி பூர்ண உண்மையை பற்றி வெறும் கற்பனை செய்து கொண்டே போகிறான். ஆனால் பக்குவமான அறிஞனோ தனது மதிப்பு மிக்க நேரத்தை வீணடிக்காமல் பரமபுருஷனின் பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபடுகிறான். பகவத்கீதை முழுவதும் இந்த உண்மை ஒவ்வொரு அடியிலும் ஆணித்தரமாக உறுதி செய்யப்படுகிறது. இருப்பினும் பகவத்கீதைக்கு விளக்கு உரை எழுதும் பற்பல பிடிவாத கருத்துரையாளர்கள் பரமபுருஷ உண்மையையும் உயிர்வாளியும் ஒன்றாக சமமாக கருதுகின்றனர். இங்க பிரபுபாத் முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம், நம்மளும் பகவானும் எப்பவுமே உயர்வு தாழ்வு இருக்கும், நம்ம பகவானுக்கு ஈக்குவலா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இதை பிரபுபாத் இங்க டிஃபீட் பண்றாரு. அதாவது சொல்றாரு அப்படின்னா, அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எழுதும், அதாவது பகவத்கீதைக்கு விளக்கு உரை எழுதும் பற்பல பிடிவாத கருத்துரையாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பகவானும் பரமபுருஷ பகவானும் உயிர்வாளியும் ஒன்றான சமமான நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அப்படின்ட்டு பிரபுபாத் இங்க சொல்றாரு. பட் ஆனா அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். வேத ஞானம் ஸ்ருதி கேட்பதால் அறியப்படுகிறது என்று கூறப்படுகிறது, ரைட்? உண்மையில் வேதங்களின் செய்தியை கிருஷ்ணனிடமிருந்து அதிகாரம் பொருந்தி அவரது பிரதிநிதியிடமிருந்து பெற வேண்டும். இங்கே எல்லாவற்றையும் மிகவும் அருமையாக தரம் பிரித்து விளக்குகிறார் கிருஷ்ணர். இத்தகு மூலத்திடமிருந்து ஒருவன் கேட்க வேண்டும். வெறும் பன்றிகளை போன்று கேட்டால் போதுமானதல்ல, அதிகாரிடமிருந்து புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். வெறும் ஏட்டளவில் கற்பனை செய்யக்கூடாது. உயிர்வாளிகள் எப்பொழுதுமே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்பதை அடக்கத்துடன் பகவத்கீதையிலிருந்து கேட்டறிந்த வேண்டும். எவனொருவன் இதனை புரிந்து கொள்ளக்கூடியவனோ அவனே வேதங்களின் நோக்கத்தை அறிந்தவன். வேறு யாரும் வேதங்களின் நோக்கத்தை அறியவில்லை. இதுவே முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் கருத்து. அப்போ வேதங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். என்ன விஷயங்கள் அப்படின்னா, கிருஷ்ணதான் முழுமுதற் கடவுள் இங்க விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி விஷயத்த எங்கே கத்துக்கணும் இங்க சொல்றாருன்னா, அந்த என்ன சொல்றது, அந்த அதிகாரிகளிடமிருந்து
புரிந்து கொள்ளக்கூடியவனா இருக்க வேண்டும். நமக்கு நம்மளோட சுப்பீரியர் இருக்காங்கன்னா அவங்க இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய குரு சிஷ்ய பரம்பரை மூலமாக நம்மளுடைய குருமராஜ் என்ன சொன்னாரோ, அதுக்கு பிரபுபாத் என்ன சொன்னாரோ, அப்படியே அந்த சீட பரம்பரையில வர விஷயத்தை நம்ம வந்து ப்ராப்பரா கேட்கும் போது நம்ம வந்து அதை ஈஸியா வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியும். அது இல்லாம இங்க பிரபுபாத் சொன்ன மாதிரி பிடிவாத கருத்துரையாளர்களால் எழுதப்பட்ட அந்த பகவத்கீதையை படிச்சோம் அப்படின்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியுமான்னா புரிஞ்சிக்க முடியாது. அதனால வந்து அந்த அவன் வேதங்களின் நோக்கத்தை அறிந்தவன், எதை வந்து யாருக்கிட்ட வந்து புருஷோத்தமன் முழுவதும் கடவுளை கீழ்ப்படிந்தவர்கள் என்பதை அடக்கத்துடன் பகவத்கீதையிலிருந்து கேட்டறிய வேண்டும். நம்ம வந்து என்ன பண்ணணும், அடக்கமா கேட்கணும். அந்த விஷயத்த கேட்கும் போது அப்போ நமக்கு வந்து இதை வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து இங்க ஸ்லோகத்தை சொல்றார். பஜதி அப்படிங்கிற இன்னொரு சொல், பஜதி மாம் சர்வவித் பஜதிமா அப்படின்னு சொல்றாரு. பஜதி என்னும் சொல் மிகவும் விசேஷமானது. பரமபுருஷரின் தொண்டு சம்பந்தமான இச்சொல் பல இடங்களில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. பகவானின் பக்தி தொண்டில் பூரண கிருஷ்ண ஒருவன் ஈடுபட்டிருப்பதால் அவன் வேத ஞானம் முழுவதையும் புரிந்து கொண்டவனாக அறியப்பட வேண்டும். ஒருவன் கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருந்தால் பரமபூர்ண உண்மையை புரிந்து கொள்வதற்கான வேறு எந்த ஆன்மீக வழிமுறையும் அவனுக்கு தேவையில்லை என்று வைஷ்ணவ பரம்பரையில் கூறப்படுகிறது. அவன் ஏற்கனவே பக்குவ நிலைக்கு வந்து விட்டான், ஏனெனில் அவன் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளான். அறிவின் ஆரம்ப வழிமுறைகள் அனைத்தையும் அவன் கடந்து விட்டான். ஆனால் யாரேனும் பல்லாயிரக்கணக்கான பிறவிகளில் கற்பனை செய்த பின்னும் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள், நாம் அவரிடம் சரணடைய வேண்டும் என்ற கருத்தினை புரிந்து கொள்ளாவிடில் பற்பல வருடங்களாக பிறவிகளாக அவன் செய்த கற்பனை விசாரங்கள் அனைத்தும் உபயோகமற்ற காலவிரியமே. சோ இதுல இருந்து நம்ம வந்து 2 விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து இப்ப நம்ம கிருஷ்ண பக்திக்கு வரல அப்படின்னா அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாமே வந்து பகவான் தான் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பகவானுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்து கிருஷ்ணன் தான் முழுமுதல் கடவுள் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து நம்ம வந்து சேவை பண்ணணும், சரணாகதி அடையணும். அது பண்ணாம தெரிஞ்சுக்கிட்டு ஓகேப்பா கிருஷ்ணன் தான் முழுமுதல் கடவுள்னு தெரியுது, எல்லாமே தெரியுது, ஆனா நம்ம சரணாகதி அடையாம இருந்தோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்றது, இங்க வந்து அவன் செய்த கற்பனை விசாரங்களை அனைத்துமே உபயோகமற்ற காலவரியமே. எத்தனையோ பிறவிகளா வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதல் கடவுள் அப்படின்னு சொல்றோம். பட் ஆனா சரணாகதி அடையல அப்படின்னா அது காலவிரியம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். இப்ப இதை வந்து எப்படி கோரிலேட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீமத் பாகவதத்துல எப்படி ஒரு ஆத்மா எப்படி வந்து உடலை எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த பார்க்கும்போது அப்போ தன்னோட தாயோட கர்ப்பப்பையில இருக்கும்போது அந்த ஆத்மா வந்து என்ன பண்ணும், பிரார்த்தனை பண்ணும், பகவானே நான் வந்து நீங்க தான் எங்களை காப்பாத்துறீங்க, நான் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அம்மாவோட கர்ப்பப்பையிலிருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு பக்தி பண்றேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து பிரார்த்தனை பண்ணும். ரைட்டா? பற்பல பிறவியா ஒவ்வொரு பிறவிலையுமே வந்து நம்ம வந்து ஒரு தாயோட கர்ப்பப்பையிலிருந்து வெளில வரும்போது பகவான் வந்து நம்மளை வந்து பரமாத்மாவா இருக்கார், நம்ம சொல்றோம், அவர்கிட்ட சத்தியம் பண்றோம், நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் பக்தி பண்றேன் அப்படின்ட்டு சொல்லுவோம் நம்ம. ஆனா பண்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ரைட்டா? ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்ம அதை வந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் மறந்துடுறோம். இப்போ இதே பாயிண்ட் தான். அப்ப நம்ம வந்து கிருஷ்ணா தான் முழுமுதல் கடவுள்னு தெரியுது. ஆனா பரீட்சித் மகாராஜ் என்ன பண்ணார், பரீட்சித் மகாராஜ் வந்து அந்த விஷயங்கள் அந்த தன்னுடைய தாயோட கர்ப்பப்பையில வந்து பகவான் தன்னோட சுதர்சன சக்கரத்தின் மூலமாக வந்து தன்னை காப்பாற்றப்படும் போது வெளியில வந்ததுக்கு அப்புறம் தனக்கு ஏற்பட்ட அந்த கர்ஸ் அந்த என்ன சொல்ற சாபத்தினால அவர் ஒரு ராஜா, பெரிய ராஜா, அவர் நினைச்சிருந்தா நம்ம போய் அவர்கிட்ட கேட்டிருக்கலாமே, அவர்கிட்ட பேசியிருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி பண்ணின, அதை வந்து நான் வந்து இல்ல நீ வந்து இந்த மாதிரி பண்ணது தப்பு, அந்த சாபத்தை வந்து சாப விமோக்ஷனம் அதை ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி போய் கேட்டிருக்கலாம். பட் ஆனா அவர் போய் கேட்கல. அவர் எப்படி எடுத்துட்டாருன்னா அதுவும் பகவானுடைய கருணை, பகவான் ஏதோ பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிட்டார். ரைட்டா? அதனால வந்து அப்போ நம்மளும் ஜீவராசிகளா வந்து அம்மாவோட கர்ப்பப்பையிலேருந்து வர்றோம். பரீட்சித் மகாராஜும் வந்திருக்கார். பட் ஆனா அவர் வந்து என்ன பண்ணார், வெளில வந்ததுக்கு அப்புறம் பக்தி தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு வந்து இப்போ 7 நாளையில வந்து அந்த தக்ஷகன் அப்படிங்கிற பாம்பு கடிச்சு நான் வந்து உயிரை விட போறேங்கிற விஷயத்த தெரிஞ்சு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா 1 வாரம் சாப்பிடாம நைட்டும் பகலுமா வந்து 7 days பாகவதத்தை கேட்டு சுகதேவ கோஸ்வாமி கேட்டு அவர் என்ன பண்றார், இந்த உடலை விட்டு பகவான் லோகத்துக்கு போறார். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பக்தி தான் சிறந்தது அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறம், கிருஷ்ண தான் முழுமுதல் கடவுள் அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து
ப்ராப்பரா பக்தி பண்ணல, அவருக்கு சரணாகதி அடையல அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு துர்பாக்கியசாலி யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாம கால விரயம், அதெல்லாம் வந்து நம்ம கால விரயம் அப்படின்னா இந்த பிறவில பண்ணல, திருப்பி வந்து இன்னொரு இன்னொரு பிறவி அதுலயும் பண்ணல அப்படின்னா வந்து அப்படியே போயிட்டே இருக்கும், ரைட்? அதை வந்து அதுதான் கால விரயம், ரைட்? இந்த லைஃப் டைம் மிஸ்யூஸ் பண்றோம் அப்படின்னா, மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி இன்னொரு பிறவி, ரைட்? அப்போ அது மாதிரி ஒவ்வொரு பிறவியா வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டே இருக்கோம். அதனால வந்து அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ கிருஷ்ண பக்தி வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஸ்டெடியா இருக்கணும். இதை வந்து விடக்கூடாது. இந்த கிருஷ்ண பக்தியை வந்து நம்ம கெட்டியா பிடிச்சிக்கணும். பிரபுபாதரையும் தன்னோட குருவையும் வந்து கெட்டியா பிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா நமக்கு பகவான் லோகத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை விட்டுட்டு கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணாம, பக்தி சேவையை வந்து ப்ராப்பரா பண்ணாம, நம்ம வந்து ஒரே பெயரளவில் ஏதோ நானும் மற்றவங்க பண்றாங்க, நானும் அதை வார வாரம் கோயிலுக்கு போறேன், ஏதோ நானும் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி சும்மா இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கையை வந்து சரணாகதி அடைய மாட்டோம். தட் இஸ் நாட் சரணாகதி, ரைட்? நம்ம வந்து சும்மா ஏதோ பண்றோம் அப்படின்னா அது கிடையாது. இப்போ ஃபுல்லா சரணாகதி அடைஞ்சி பிரபுபாத் நமக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன், குரு மூலமா கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன், மற்ற பக்தர்கள் மூலமா கிடைக்கப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பக்தி சேவையில் ஈடுபடும் போது நம்ம வந்து பகவானுக்கு சரணாகதி அடைஞ்சு நம்ம வந்து பக்தியில பகவான்கிட்ட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும். நம்ம திரும்பவும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா தெரியாது, நமக்கு எப்படி கிடைக்கும்னு தெரியாது, ரைட்? ஏதோ பகவானுடைய கருணையினாலேயோ இல்லை வந்து வைஷ்ணவனோட கிருப்பையினாலேயோ நமக்கு வந்து இந்த பக்தி சேவை கிடைச்சிருக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும்? கெட்டியா டைட்டா பிடிச்சிக்கணும். அதுதான் நமக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. அதை செஞ்சாலே போதும். நம்ம இந்த கடமையை செஞ்சாலே வந்து பகவான் வந்து மற்றதெல்லாம் பார்த்துக்குவார். நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கிருஷ்ணர் சொன்னதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து கிருஷ்ணா வந்து நம்ம பார்த்துக்குவார். ஓகே, லாஸ்ட் ஸ்லோகங்கள் பார்க்கலாம். 20வது ஸ்லோகம். ரத்னா மாதாஜி, உங்களால சொல்ல முடியுமா இன்னைக்கு? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆங் பிரபு, படிக்கிறேங்க. ஓகே. இந்த மாதாஜி வந்து பிரெக்னண்டா இருக்காங்க. இருந்தாலும் வந்து அவங்களுடைய தீவிர முயற்சினால வந்து அவங்களால உட்கார்றது கூட கஷ்டம். அந்த நிலைமையிலையும் வந்து மாதாஜி வந்து கிளாஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக வந்து ஒரு தடவை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நல்ல ஒரு பக்தரை வந்து நீங்க வந்து பெற்றெடுக்கணும் அப்படின்ட்டு உங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மாதாஜி பகவான்கிட்ட. நன்றிங்க பிரபு. தேங்க்யூ பிரபு. இது குஹ்யத்தமம் சாஸ்திரம், இது குஹ்யத்மம் சாஸ்திரம், இதம் உத்தமம் மயானகா, இதம் உத்தம மயானக, ஏதத் புத்தவா புத்திமான், ஏதத் புத்வா புத்திமான், ஏதத் புத்வா புத்திமான் சயாத், ஏதத் புத்தவா புத்திமான் சயாத், கிருதஸ்ய பாரத, கிருத்யஸ்ய பாரதா. வேத சாஸ்திரங்களின் மிக மிக ரகசியமான பகுதி இதுவே. பாவமற்றவனே, தற்போது என்னால் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை புரிந்து கொள்பவன் அறிஞனாவான். அவனது முயற்சிகள் பக்குவத்தையும் அறியும். ஹரே கிருஷ்ண பிரபு. சோ பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் வந்து பலஸ்ருதி. சோ வேத சாஸ்திரங்கள்ல வந்து இது வந்து மிக ரகசியமான பகுதி. இது குஹ்யத்தமம். குஹ்யம் அப்படின்னா வந்து ரகசியம், ரைட்டா? மிக மிக ரகசியம் இதுவே. பாவமற்றவனே, தற்போது என்னால் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை புரிந்து கொள்பவன் அறிஞனாவான். அவனது முயற்சிகள் பக்குவத்தை அடையும் அப்படின்னு சொல்லி இங்க பகவான் சொல்றார். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுவே எல்லா சாஸ்திரங்களையும் சாரம் என்று பகவான் இங்கே தெளிவாக கூறுகிறார். என்ன அப்படின்னா, முழுமுதற் கடவுளால் கொடுக்கப்பட்டது. இதனை உள்ளது உள்ளபடி ஒருவன் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறு அவன் திவ்ய ஞானத்தில் அறிவுடையவனாகவும் பக்குவமானவனாகவும் ஆகிறான். வேறு விதமாக கூறினால்,
பரமபுருஷ பகவானின் இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு அவனது திவ்யமான தொண்டில் ஈடுபடுவதால் ஒவ்வொருவரும் ஜட இயற்கை குணங்களின் எல்லா களங்கங்களிலும் விடுதலை பெற முடியும். ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதற்கான வழிமுறை பக்தி தொண்டே ஆகும். எங்கெல்லாம் பக்தி தொண்டு இருக்கிறதோ அங்கே அதனுடன் ஜட களங்கங்கள் இருக்க முடியாது. பகவானுக்கான பக்தி தொண்டு சாக்ஷாத் பகவானும் ஒன்றே, ஏனெனில் இரண்டும் ஆன்மீகமயமானவை. பக்தி தொண்டு முழுமுதற் கடவுளின் அந்தரங்க சக்தியில் நடைபெறுகிறது. பகவானை சூரியனுக்கும் அறியாமையை இருளுக்கும் ஒப்பிடப்படுகின்றனர். எனவே எங்கே சூரியன் இருக்கின்றதோ அங்கே இருளை பற்றி கேள்விக்கு இடமே இல்லை. எனவே அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் சரியான வழிநடத்தலின் கீழ் எங்கெல்லாம் பக்தி தொண்டு ஆற்றப்படுகிறதோ அங்கு அறியாமையை பற்றியே கேள்விக்கே இடமில்லை. ஸோ அப்போ நம்ம பகவானை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆன்மீக குரு கிட்ட நம்ம அந்த விஷயங்களை கேட்டு பண்ணும்போது அங்க அறியாமைக்கு இடமே கிடையாது. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சூரியனை பத்தி, சூரியன் சந்திரன் நெருப்பை பத்தி பகவான் சொல்லும் போது பிரபா கொடுத்திருந்தாலே அவர் சூரியன் எங்க இருக்காரோ அங்க பிரகாசம் இருக்கும். அப்ப அந்த ஞானம், பகவானை பத்தி ஞானம் எங்க இருக்குதோ அங்க இருளே இருக்காது அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கிருஷ்ண உணர்வினை ஒவ்வொருவரும் ஏற்று பக்தி தொண்டில் ஈடுபட்டு அறிவுடையவனாகவும் தூய்மையானவனாகவும் ஆக வேண்டும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, பக்தி தொண்டு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பெயரளவில் பக்தி பண்ணக்கூடாது நம்ம. ஓகே, பக்தி சாஸ்திரி பண்றோம், பக்தி வைபவ் பண்றோம், பக்தி வேதாந்தா பண்றோம், சர்வபூம பண்றோம், எல்லாமே எல்லா சாஸ்திரங்களையும் படிக்கிறோம். பட் படிச்சுக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம், ரைட்? அதுதான் இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம வாழ்றோம், ஏதோ வாழ்ந்தோம், சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ வாழ்ந்தோம்ப்பா, ஏதோ 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 வாழ்க்கை நடத்துறேன், ஏதோ பிறந்தோம், ஏதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா அது ப்ராப்பரா, அது ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கணும் நம்ம வாழ்ற வாழ்க்கை. ஸோ அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, ரைட்டா? அதனால அந்த மாதிரி பகவானை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஞானம் இருந்தது அப்படின்னா நமக்கு அங்க இருளுக்கு இடமே இல்லை. எனவே அப்போ அந்த பக்தி இருக்கும்போது நமக்கு எந்த விதமான அந்த 3 விதமான கட்டுப்பாட்டை விட்டு தான் நமக்கு ஈஸியா அறியாமை நமக்கு இருக்காது அப்படிங்கிற விஷயத்த இங்க சொல்றார். கிருஷ்ண உணர்வினை ஒவ்வொருவரும் ஏற்று பக்தி தொண்டு ஈடுபட்டு அறிவுடையவனாகவும் தூய்மையானவனாகவும் ஆக வேண்டும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, அறிவு நமக்கு நாலேஜ் கிடைச்சது, பகவானை பத்தி நாலேஜ் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், தூய்மையானவனாக தூய்மையானவனாகவும் ஆக வேண்டும். நம்ம பியூரா இருக்கணும். பிரபுபா சொல்வார் அடிக்கடி, ஆச்சாரந்தன் பிரச்சார். நம்ம மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு முன்னாடி, மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி, இப்ப வீட்லயே நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா மனைவியோ குழந்தைங்களோ சில நேரம் கேட்கலாம், ரைட்டா, நீ பண்றியா, அந்த மாதிரி பண்றியா அப்படின்னு கேட்பாங்க, ரைட்டா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணணும்னா, மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் திருத்திக்கணும், நான் தூய்மையா இருக்கணும். அதனால ஆச்சாரந்தன் பிரச்சார். ஸோ நம்ம ஆச்சாரம் நம்ம வளர்த்துக்கணும், அந்த குணங்கள்லாம் வளர்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது அப்பதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், ரைட்டா? இப்ப பிரபுபாத் ஏன் பிரபுபாத் கொடுக்க விஷயத்த எப்படி எல்லா மக்களும் எடுத்துக்கிட்டு எல்லா மக்களும் எடுத்துக்கிட்டு எப்படி பக்தி சேவையில் ஈடுபடுறாங்க. இதே பிரபுபாத புக்கை படிக்காம எத்தனையோ பகவத்கீதை இருக்கு, ரைட்? 700 டிரான்ஸ்லேஷன், 700 வெர்ஷனுக்கு மேல பகவத்கீதை இருக்கு. எல்லாமே படிச்சு பகவானை புரிஞ்சுக்கிட்டு பக்தி பண்றாங்களான்னா கிடையாது. ஏன்னா இவங்க தூய்மையா கிடையாது, பிரபுபாத் தூய்மையா இருந்தார், ரைட்? பியூரிட்டி இஸ் த ஃபோர்ஸ். பிரபுபாத் சொல்வார் அடிக்கடி, ரைட்? அப்ப நம்ம பியூரம் இல்லாம, தன்னுடைய ஹிருதயத்துல எண்ணங்களும் இல்லாம தூய்மையான எண்ணங்கள், அதுதான் நமக்கு இப்ப நம்ம கிருஷ்ண பக்திக்கு வந்த உடனே எப்படி இருப்போம் அப்படின்னா, நமக்கு எந்த விஷயமே தெரியாது, பிளைனா இருப்போம். நம்ம குழந்தைங்க மாதிரி நமக்கு ஒரு பிளைன் மென்டாலிட்டி, அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்ப இப்ப கிருஷ்ண பக்தி நம்ம நல்லா சான் பண்ணுவோம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ட்டு நம்ம சின்சியரா சான் பண்ணுவோம். ஏன்னா பகவான் சொன்ன மாதிரி 4 விதமான மனிதர்கள் சரணாகதி அடைகிறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ யாரு அந்த துக்கத்துல இருக்காங்களோ, யாரு பொருளை தேடி இருக்காங்களோ, அப்போ நம்ம துக்கமா இருப்போம்,
சில நேரத்தில் வந்து பொருளை தேடி இருப்போம், இல்லை வந்து ஞானத்தை தேடி இருப்போம். அப்போ வந்து நம்ம வந்து பகவானை நோக்கி வரும்போது, கிருஷ்ண பக்தி பண்ணும்போது நம்ம வந்து சின்சியராக சான் பண்ணுவோம். பட் ஆனால் ஒன்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் ஆகிடுது அப்படின்னா, ஃபெமிலியாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே பிரபு நாளைக்கு பண்ணிக்கலாம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நாளைக்கு தானே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஸ்லோவாக வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில வந்து முன்னேற்ற முடியாது. அதனால வந்து நான் தூய்மையா இருக்கணும். தூய்மை அப்படின்னா வந்து ஒரு விதமான எந்த விதமான சஞ்சலங்களும் இல்லாம, தன்னுடைய ஹிருதயத்துல எந்த விதமான சஞ்சலங்கள், யாரு மேலேயும் பொறாமை, வெறுப்பு எதுவுமே இல்லாம நம்ம தூய்மையா இருந்தோம்னா நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து அந்த அந்த ஒவ்வொருவரும் ஏற்று ஈஸியா வளர்த்துக்க முடியும். நம்ம கிருஷ்ணரை புரிந்து கொண்டு பக்தி தொண்டில் ஈடுபடும் இந்த நிலைக்கு வரவில்லை எனில் சாதாரண மனிதனும் மதிப்பில் ஒருவன் எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும் அவன் பக்குவமான அறிவாளி அல்ல. அவன் கிருஷ்ண பக்தி எடுத்துக்கல அப்படின்னா அவன் என்னதான் ஞானம் படிச்சு என்னதான் பண்ணியிருந்தா கூட அவன் வந்து ஒரு பக்குவமான அறிவாளி அல்ல அப்படின்ட்டு இங்க வந்து பிரபுபா சொல்றாரு. அப்போ நமக்கு என்னதான் ஞானங்களை படிச்சு எனக்கு எவ்வளவோ நான் பிஹெச்டி படிச்சு அது படிச்சு இது படிச்சிருந்தா கூட நமக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. அதுதான் வந்து ஒரு பிரபு வந்து கிளாஸ்ல சொல்லியிருப்பார். ஒரு பிரபு வந்து ஒரு டீச்சர் அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசக்கூடியவர். ஏன் வந்து ஏன் நிறைய பேர் வந்து ஏன் வந்து தனியா இருக்காங்க, ஏன் தனிமையில வாடுறாங்கிறத பத்தி வந்து அவர் எழுதியிருப்பார், ஃப்ரெண்ட்ஸை பத்தி எழுதியிருப்பார். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரே வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் பத்தி எழுதுறாரு. ஆனா ஒரு காலகட்டத்துல அவர்கிட்ட இருக்கிற அந்த என்ன சொல்றது மனஸ்தாபங்கள் எல்லாமே வந்து யாருக்கிட்டையும் போய் ஷேர் பண்ண முடியாம என்ன பண்றாரு, அவரே வந்து ஒரு சூசைட் பண்ணிக்கிறார். 16வது மாடியிலிருந்து குதிச்சு தன்னோட உடலை வந்து விட்டுறாரு. அப்போ நம்ம வந்து நிறைய படிப்போம். நம்ம என்னதான் படிச்சு நம்ம விஷயங்களை சொன்னா கூட ரைட்டா, அந்த இதெல்லாமே பௌதிகமான விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். பௌதிகமான விஷயங்கள் வந்து அங்க கிருஷ்ணர் சென்டரா கொண்டு வரல, பகவானை பத்தி பேசல, ரைட்டா. அப்போ அது மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா பெரிய அறிஞனா இருந்தா கூட அது வந்து பக்குவமற்ற அறிவாளி அல்ல. ஏன்னா இப்ப நான் முன்னாடி சொன்ன கதைக்கு பார்த்தோன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசுறாரு. அவர் வந்து அதை நிறைய விஷயங்களை வந்து பேசுறாரு. பட் ஆனா அவர் வந்து அதை ஃபாலோ பண்றாருன்னு பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணல. அதை ஃபாலோ பண்ணாதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர்னால வந்து ப்ராப்பரான விஷயத்த வந்து அவரால பண்ண முடியல, ரைட். அதனால வந்து எவ்வளவுதான் பக்குவமான அறிவாளி இருந்தா கூட நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா கூட நம்ம அது அறிவாளிகள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அறிவாளிகள் இருந்தோம்னா அந்த மாதிரி ஒரு சூசைட் பண்ணிக்கணும் எண்ணமே வராது. அந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணத்தில் போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால வந்து நம்ம வந்து அறிவாளிகளா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் பகவான்கிட்ட, ரைட்டா. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதவியாச தேவர் வந்து பெரிய பகவானுடைய அவதாரம், ரைட். அவரே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து எவ்வளவோ சாஸ்திரங்கள் எழுதியிருக்கேன், புராணங்கள் எழுதியிருக்கேன், இதிகாசங்கள், அந்த வேதத்தை பிரிச்சிருக்கேன், 4 பிரிச்சிருக்கேன், இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாமே பண்ணிட்டேன். ஆனாலும் வந்து ஐ எம் நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், ரைட். இப்போ நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருந்தா கூட இன்னும் பகவானை பத்தி கத்துக்கணும், இன்னும் பகவானை பத்தி கத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சோ அந்த விஷயங்களை நம்ம கத்துக்கணும். ஓகே. அர்ஜுனனை குறிப்பதற்கான அனகா என்னும் சொல் மிகவும் விசேஷமானது. எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபடாவிடில் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது கடினம் என்பதே அனகா, பாவமற்றவனே என்பதன் பொருளாகும். ஒருவன் எல்லா களங்கங்களிலிருந்தும் எல்லா பாவ செயலிலிருந்தும் விடுபட வேண்டும், பின்னரே அவனால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் பக்தி தொண்டு தூய்மையை சக்தியும் நிறைந்ததாக இருப்பதால் இதில் ஈடுபட்ட உடனேயே ஒருவன் தானாக பாவமற்ற நிலைக்கு வந்து விடுகிறான். தூய பக்தர்களின் உறவில் பூர்ண கிருஷ்ண உணர்வில் ஒருவன் பக்தி தொண்டு ஆற்றும் போது அவன் அடியோடு அளிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. அவ்வாறு அவன் கடக்க வேண்டியவற்றில் மிக முக்கியமானது இதய பலவீனம், முதல் வீழ்ச்சி, ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான விருப்பம். அந்த விருப்பத்தினால் ஒருவன் பரமபுருஷனின் திவ்யமான அன்பு தொண்டினை கைவிட்டு விடுகிறான். இரண்டாவது இதய பலவீனம் என்னவெனில் ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான தன்மையை அவன் அதிகப்படுத்தும் போது ஜட பொருட்களின் மீது அதன் உரிமையின் மீது அவன் பற்றுதல் கொள்கிறான்.
ஜட வாழ்வின் பிரச்சனைகளுக்கு காரணம் இதயத்தின் இந்த பலவீனங்களே ஆகும். இந்த அத்தியாயத்தின் முதல் 5 ஸ்லோகங்கள் இந்த இதய பலவீனத்திலிருந்து ஒருவனை தன்னை விடுவித்துக் கொள்வதற்கான வழிமுறையை விளக்கின. மேலும் 6வது ஸ்லோகத்திலிருந்து இறுதி வரை அத்தியாயத்தின் மீதமுள்ள ஸ்லோகங்கள் புருஷோத்தம யோகத்தை விவாதிக்கின்றன. ஸோ அதனால இங்க பாவமற்றவனே அப்படின்னு சொல்லிட்டு அனகா அப்படின்னா பாவமற்றவனே அப்படிங்கிற சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த பாவ செயலிலிருந்து விடுபட வேண்டும், பின்னரே அவனால் புரிந்து கொள்ள முடியும். அப்பதான் பகவானை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் புருஷோத்தம யோகம் என்னும் 15ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஸோ அதனால பக்தி சேவை நம்ம ப்ராப்பரா எடுத்துக்கணும். நம்ம ஏதோ பண்ணணும் வந்தோம் அப்படின்ட்டு இல்லாம நம்ம ஒரு பகவானை திருப்திப்படுத்துவதற்காக பக்திகள் பண்ணணும், தன்னோட குருவை திருப்திப்படுத்துவதற்காக பக்திகள் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஈஸியா எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம பெறலாம். அப்படி பண்ணும்போது நம்ம எல்லா விஷயங்களும் ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். கிருஷ்ணன் சொன்ன மாதிரி வேதத்தை புரிஞ்சுக்கிறது கன்க்ளூஷனே, வேதங்களோட கன்க்ளூஷனே பகவானை புரிஞ்சுக்கிறதா. நான் தான் வேதத்தை தொகுத்தவனும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட பகவானை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்னா, வி ஷுட் பி இன் அ பியூர் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். நம்ம பியூரா இருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா பகவானை புரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி நம்ம பக்தி பண்ணணும் அப்படின்ட்டு இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா. இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களோட எனி கொஸ்டின்ஸ், ஏதாவது கேள்விகள், கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம்.